वन्दे वृन्दावनचरं वल्लवी जनवल्लभं जयन्ती சம்பவம் தாம வைஜெயந்தி விபூஷணம். போன கிளாஸ்ல 12 ஸ்லோகம் எடுத்துட்டேன். ஏதாவது டவுட் இருந்தா அப்புறம் கேட்டுக்கோங்க. போர்ஷன்ஸை முடிக்கணுங்கிற ஒன்லி எண்ணம், வேற எந்த எண்ணமும் கிடையாது. ஸோ அதான். போன கிளாஸ்ல 70வது ஸ்லோகத்தோட முடிச்சோம். உத்தேஜித ஜயோத்சாகம் ஆயுதைஹி அனக அனகோத்யமைஹி ஷௌரிய விக்ரம சக்தியாத்யைஹி சகஜைஹி ஸ்வகுணைரிவ. அதோட முடிச்சோம். சரியா? அதுக்கு அடுத்த ஸ்லோகம் மாலினி மேடம் படிங்க. सरि 71 स्वकान्ति जलधेरन्तसिद्धसंहननं संहननं स्वतः महिम्ना जातवैचित्रं महानीलम् इव उदितम्. சரி. ஸ்வகாந்தி ஜலதேஹே அந்தசித்த சம்ஹனனம் ஸ்வதः மகிம்னா ஜாத வைச்சித்ரியம் மகாநீலம் இவோதிதம். அதாவது தம் ததுர்ஷுகு அப்படிங்கிறது இன்னும் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட மகாவிஷ்ணுவை அவர்கள் பார்த்தார்கள் அப்படிங்கிறது கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. சோ அவர் எப்படி இருக்கார், பெருமாள் எப்படி இருக்கார் அப்படின்னா ஸ்வகாந்தி ஜலதேகே அந்த சித்த சம்ஹனனம். சரியா? ஸ்வகாந்தி, தன்னுடைய காந்தின பிரகாசம், ஒளி. அந்த ஒளியே ஒரு ஜலதிகி, ஒரு சமுத்திரம் போல இருக்கு. அந்த சமுத்திரத்து நடுவுல தன்னுடைய, அதாவது கர்மாக்கு அதீனம் இல்லாம ஸ்வதக சித்த சம்ஹனனம். சம்ஹனனம்னா ஷரீரம்னு அர்த்தம். சம்ஹன்யதே அனேன இது சம்ஹனனம். சம்ஹனனம் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாம் கலெக்டிவா இருக்கிறது தானே சரீரம். வெறும் ஒரு தலை மாத்திரம் இருந்தா இட் இஸ் அ அங்கம். இட் இஸ் நாட் கால்ட் அஸ் அ சரீரம். பாடிங்கிறது அங்கத்திலேருந்து தலையிலேருந்து ஆரம்பிச்சு கால்ல வரைக்கும் எல்லா பார்ட்ஸையும் சேர்த்து வைக்கிறதுக்கு பேர் தான் சரீரம்னு பேரு இல்லையா? அதனால சம்மு ஹன்னு, சம்முங்கிறது உபசர்க்கம், ஹன்னுங்கிறது அங்க தாத்து. ஏகத்திர கிரியதேன்னு அர்த்தம் சம்ஹன்யதே அப்படின்னா. சோ சம்ஹனனம்னா ஷரீரம்னு அர்த்தம். சோ வந்து ஸ்வகாந்தி ஜலதேகே, தன்னுடைய காந்தி பிரகாசம் என்கின்ற சமுத்திரத்தினுடைய அந்தஹா அப்படின்னா நடுவில், சித்த ஸ்வதசித்த சம்ஹனனம். ஸ்வதசித்தம் அப்படின்னா இப்ப நமக்கெல்லாம் வந்து ஜீவராசிகளுக்கு எப்படி நமக்கு சரீரம் வந்தது அப்படின்னா, நம்மளுடைய கர்ம வசத்தினால நமக்கு நம்மளுடைய ஆகாரமோ, நம்மளுடைய கண்ணு மூக்கு காதுன்னு எப்படி ஒரு இந்திரியமும் கொஞ்சம் கூட பழுது இல்லாம நம்ம பிறக்கறோம் அப்படின்னா, நம்ம ஏதோ பூர்வ ஜென்ம பலன்னு சொல்றோம் இல்லையா? எத்தனையோ பேர் கண் இல்லாம காது இல்லாம, காது கேட்க முடியாம கண்ணு பார்க்க முடியாம நடக்க முடியாம எவ்வளவோ பேர் இருக்கா. அவாவாளுடைய கர்ம வசாத்து தான் அவாவாளுக்கு சரீரமே தவிர பகவானுக்கு நம்ம கிட்ட எந்த பேதபாவமும் கிடையாது. நம்ம எல்லாம் கர்மாக்கு அதீனமா இருக்கோம். பகவானுக்கு சரீரம் எப்படி அப்படின்னா கர்மாதீனம் கிடையாது. ஸ்வதக அவரே கல்பிச்சுக்கிறார். மாயாஸ்வரூபி இல்லையா? ஸ்வதக சித்த சம்ஹனனம். தானாகவே ஸ்வத சித்தம் அப்படின்னாலே என்ன அப்படின்னா கர்மாக்கு அதீனமாகாம, சித்த சம்ஹனனம் அப்படின்னா அடையப்பட்ட சரீரம், சரீரத்தை உடைய. சரியா? அப்புறம் ஜாத வைச்சித்ரியம் அப்படின்னா மகிம்னா ஜாத வைச்சித்ரியம், அவருடைய பலவிதமான மகிமையினால சம்பன்ன. அவருக்கு வந்து இப்போ இவ்வளவு கல்யாண குணங்கள், ஆகாரம் இவ்வளவு அழகா இருக்கு. அவருடைய ஒரு அங்கத்தை விட இன்னொரு அங்கம் அழகா இருக்கு. அவர் போட்டு இருக்கிற ஆபரணத்தை விட அவர் ரொம்ப அழகா இருக்கார். இந்த மாதிரி பலவிதமான வர்ணனைகளை நம்ம பார்த்தோம். அது எல்லாமே அவருடைய ஒரு மகிமையினாலதான். மகிம்னா ஜாத வைச்சித்ரியம், அவருடைய ஒரு ஸ்வதக மகிம்யா, தன்னுடைய ஒரு மகிமையினாலேயே ஜாத்தம்னா உண்டாக்கப்பட்ட அடையப்பட்ட, வைச்சித்ரியம் அப்படின்னா விசித்திரமான அவயவங்களோட இருக்கார். மகாநீலம் இவ உதிதம். பாத்திரத்துக்கு எப்படி இருந்தது அப்படின்னா, உதிதம் அப்படின்னா உண்டானதுன்னு அர்த்தம். மகாநீலம் இவ, ஏதோ ஒரு மகா நீலமணி, ஒரு பெரிய ம், நீலமணி வந்து அங்க இருக்கிற மாதிரி இருந்தது. அதாவது அவர் அவ்வளோ ஒரு ஒளியோட இருக்கார். ஃபர்ஸ்ட் அந்த ஒளி தெரியறது, ஒளிக்குள்ள இருக்கிற அவர் அப்புறம் தெரியாது. இப்ப வந்து நீங்க சிசுபாலவதம் பார்த்தேன்னா ஸ்ரீயப்பதிஹி ஸ்ரீமதி சாசித்தும்னு ஆரம்பிக்கும். முதல் ஸ்லோகமே அதான். நாரதர் வந்து ஆகாசத்திலேந்து இறங்குறத பகவான் கீழேந்து பார்த்தார். நாரதர் வந்து கிருஷ்ணருக்கு சொல்றார், நீதான ராமனா பிறந்து ராவணனை கொன்ன, இப்ப இந்த சிசுபாலன் இவ்வளவு ஒரு அட்டூழியம் பண்ணிட்டு இருக்கானே அப்படிங்கறத விளக்கறதுக்கு வருவார். அந்த முதல்ல ஒரு 10 ஸ்லோகம் அதுல பார்த்தேன்னா எப்படிப்பட்ட அந்த நாரதனுடைய ஒளி பிழம்பு எப்படி கிருஷ்ணர் எப்படி பார்த்தார், பூமியில இருக்கிற மத்த ஜனங்கள்லாம் எப்படி பார்த்தான்னு வரும். ஃபர்ஸ்ட் ஒளியா தெரிஞ்சது,
அப்புறம் அந்த ஒளிக்குள்ள ஏதோ ஒரு ஆகாரம் போல தெரிஞ்சது. அப்புறம் அந்த ஆகாரமும் கொஞ்சம் கிட்ட வர 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 ஒளியோடு சேர்ந்து ஒரு ஆகாரம் தெரிஞ்சதுன்னு சொல்லுவார். அதே மாதிரி இங்க என்ன அப்படின்னா அவருடைய காந்தியே ஒரு சமுத்திரம் போல இருக்கு. அந்த காந்திக்கு அவர் உள்ள இருக்கார் அப்படின்னா முதல்ல அவருடைய காந்தி தான் இவாளுடைய பார்வைக்கு வந்து விஷயமாறுது. அதுக்கப்புறம் அதுக்குள்ள இருக்கிற பகவான் தெரியல. புரியுதா? ஸ்வகாந்தி ஜலதேகே. சோ அவருடைய ஒரு காந்தியே பிரகாசமே சமுத்திரம் போல இருக்கு. அந்த சமுத்திரத்தினுடைய அந்தக உள்ளே ஸ்வதக சித்த சம்ஹனனம் ஒரு சரீரம் தெரியுது. அந்த சரீரம் அவருக்கு எப்படி கிடைச்சது? அவர் என்ன கர்மா பண்ணி அதனால சரீரத்தை அடைந்தாரானா இல்ல. ஸ்வத ஸ்வதக அப்படின்னா அவருக்கு வந்து கர்மாதி அனதீனதாம் அனதீனதாங்கிறது இருக்கு. கர்மாக்கு ஒரு அதீனம். நமக்கெல்லாம் ஜீவராசிகளுக்கெல்லாம் கர்மாதீனாக அவயம். அவருக்கு அப்படி கிடையாது. ஸ்வதக அவர் என்ன ரூபம் எடுத்து அதனால்தான் இவ்வளவு ரூபம். மத்ஸ்ய கூர்ம வராகன்னு அவதாரம் எடுத்துட்டு இருக்காரு அப்படின்னா ஸ்வதசித்த சம்மனனம். அவர் என்ன ரூபம் அந்த அவதாரத்துக்கு என்ன உச்சிதமோ அங்க வந்து பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம். அங்க என்ன அழிக்கிறதுக்கு என்ன ஒரு ரூபத்துல இறங்கினா சரி வருமோ அந்த ரூபத்தை எடுத்து. எதுக்கு இப்ப ராமாவதாரத்துல ராவணனை அழிக்கிறதுக்கு மானிடனா தான் பிறக்கணுமா அப்படின்னா ராவணன் அந்த மாதிரி வரம் வாங்கிட்டு இருக்கானே. யாராலையும் அழிக்கப்படாது. சோ அந்த மாதிரி அவன் அவன் எவ்வளவு டாக்டிக்கலா திங்க் பண்றானோ அதை விட பயங்கர சாலுவா இருந்துட்டு பகவான் சரீரத்தை எடுத்துட்டு வர்றார். சோ அதே மாதிரி ஸ்வதக சித்த சம்மனனம் அப்படின்னு சொல்லும்போது தானாகவே சித்திக்கப்பட்ட அடையப்பட்ட சம்மனனம்னா சரீரம். அந்த மாதிரி தானாக அடைந்த சரீரத்தோட இருக்கின்ற அவரை தேவாகா ததுருஷுகுன்னு போய் சேர்க்கணும். புரியுறதா? அதுக்கப்புறம் மகிம்னா வைச்சித்ரியம் மகிமையினால தன்னுடைய ஒரு ஸ்வீய மகிமையினால பலவிதமான விசித்திர தன்மையோட இருக்கின்ற ஆகாரத்தோட இருக்கின்ற அவரை தே தேவாகா தத்ருஷு. அதுக்கப்புறம் உதிதம் மகாநீலம் இவ. சோ பார்க்க உதிக்கும் போது எப்படி இருக்கார் அப்படின்னா நீல ரூபமாக ஒரு பெரிய பிழம்பு போல இருக்காரு. ஏன்னா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த முந்தின ஸ்லோகத்துல என்ன அந்த சரத்கால மேகத்து மேல வருஷாகால மேகம் போல இவர் படுத்துண்டார் அப்படின்னா வருஷாகால மேகம் வந்து கருத்து மாத்திரம் இருக்காது, நீளமாவும் இருக்கும் கொஞ்சம் இல்லையா? சோ அந்த மாதிரி ஒரு நீலப்பிழம்புங்கிறது பார்க்கப்பட்டது. அப்படிப்பட்ட அவரை தேவாகா ததுருஷம். சரியா? சோ வந்து இந்த த்விதியா விபக்தி போட்டுட்டு அது எல்லாமே இந்த தேவாகா ததுருஷுல கொண்டு போய் சேர்க்கணும். சரியா இருக்கா? அன்வயம் பார்க்கலாம். ஸ்வகாந்தி ஜலதேகே அந்தः ஸ்வதः ஸ்வதः சித்த சம்ஹனனம் மஹிம்னா ஜாத வைச்சித்ரியம் உதிதம் மகாநீலம் இவ ஸ்திதம். ஸ்திதம்ங்கிறது இல்ல, தம் ததுஷுகு அப்படி இருக்கின்ற அவரை தேவாகா ததுஷுகு. சரியா? சோ வந்து என்ன அப்படின்னா ஸ்வகாந்தி ஜலதேகே அந்தः ஸ்வதः சித்த சம்ஹனனம் ஒரு பிராக்கெட் போட்டுருங்க. மஹிம்னா ஜாத வைச்சித்திரம் 2 உதிதம் மகாநீலம் இவ தம் ததர்ஷு. சரியா? சோ ஸ்வகாந்தி ஜலதேகே ஸ்வகாந்திஹி அப்படின்னா ஸ்வஸ்ய காந்திஹி பிரகாஷகான்னு அர்த்தம். பிரகாஷக ஏவ ஜலதிஹி. அந்த பிரகாசமே அங்க வந்து ஒரு சமுத்திர ரூபமாக இருந்துட்டு இருக்கு. பிரகாஷக ஏவ ஜலதிஹினா சமுத்திரா தஸ்ய. சோ அந்த பிரகாசமே ஒரு சமுத்திரம் போல இருக்கு. அந்த சமுத்திரத்தினுடைய நடுவுல பிரகாசத்துக்குள்ள பகவான் எப்படி இருக்காரோ அந்த மாதிரி சமுத்திரத்துக்குள்ள அவர் இருந்துட்டு இருக்கார். சோ அந்தஹ மத்தியே ஸ்வதஹ ஸ்வதஹ ஏவ கர்மாதி அனதீனதையா சித்த அனதீனதையா. ஸ்வதஹ அப்படின்னா ஸ்வதஹ ஏவ தானாகவே. தானாகவேனா என்ன அர்த்தம்? கர்மாக்கு கர்மவசாத்து சரீரம் ந பிராப்தம். புரியுறதா? கர்மாவசாத்து அவருக்கு சரீரம் கிடையாது. கர்மவசாத்து சரீரம் நமக்கெல்லாம் தான், பகவானுக்கு கிடையாது. அவருக்கு வந்து என்ன எடுத்தாலும் அதனாலதான் உங்களுக்கு வந்து அந்த ஷண்மதமே உங்களுக்கு வந்து பகவானோட வேரியஸ் ரூபம்ங்கிறது அவர் எடுத்துக்கிறார். இன்னும் நமக்கு வந்து இஷ்ட தேவதான்னு நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா? இது எடுக்கும்பொழுது சுப்பிரமணிய புஜங்கம் சொல்லும் பொழுது ஆதிசங்கரர் அந்த சுத்த பிரம்மத்தை முருகனா பாக்குறார். கணேச பஞ்சரத்னம் எழுதும்போது பிள்ளையாரா பாக்குறார். சௌந்தர லஹரி எழுதும்போது சக்தியா பாக்குறார். சிவானந்த லஹரி எழுதும்போது சிவனா பாக்குறார். இப்ப பின்ன ருச்சிர் லோகசிய நமக்கு அவாவாளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த ரூபத்தை எடுத்துட்டே போலாம் இல்லையா? மயூராதிரூடம்ங்கிறார், மகா வாக்கிய கூடம்ங்கிறார். என்ன ஃபர்ஸ்ட் இதுல அந்த ஸ்லோகத்தை நீங்க பார்த்தேன்னா மயூராதி ரூடம்னு சொல்லும் போது சகுன பிரம்மத்தை சொல்றார். மயூரத்து மேல உட்கார்ந்துட்டு இருக்காருன்னு. மகா வாக்கியம்னா வேத வாக்கியம். வேத வாக்கியத்துல கூடமா இருக்கிறவர் யாருன்னா அந்த சுத்த பிரம்மம். மனோஹாரி தேகம், ரொம்ப மனசை கவரக்கூடிய ஒரு சரீரத்தை வச்சுட்டு இருக்கா. மனோஹாரி தேவம்
மகச்சித்த கேகம். மகச்சித்த கேகம். மகச்சித்தகே. சரி, அந்த சித்தம்ங்கிற ஒரு கேகத்துல இருக்கார். மகிதேவ தேவம். மகிதேவர் அப்படின்னா மகிதேவாகனா பிராமணாகா. சரியா, அவருடைய தேவரா இருந்துட்டு இருக்கார். மகாதேவ பாலம், மகா வேத பாவம், மகா வேதத்தினுடைய பாவமாக இருக்கார். பஜே லோகபாலம் அப்படின்னு போட்டு முடிகிறார். So, அந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துல சகுனத்தையும் ஒண்ணுத்துல நிர்குணத்தையும் சொல்லிட்டு போறார். ஏன்னா சகுனம்ங்கிறது அஹ், எடுத்த உடனே சித்தாந்த கௌமுதி போக முடியாதோ. இது படிச்சுட்டு சந்தி விவேகம் படிச்சுட்டு சமாச குசுமாவளி படிச்சுட்டு அதுக்கப்புறம் முதல்ல சப்த மஞ்சரி படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் போக முடியும். அதே மாதிரிதான் ஈஸ்வர உபாசனையும். எடுத்த உடனே ஒரு நிர்குணம் நிராகாரத்தை வந்து தியானம் பண்ணுனா நம்மளால முடியாது. முதல்ல ஒரு பேப்பரை கொடுத்து அதை பார்த்துட்டே இருன்னு சொல்றதே கஷ்டம் இல்லையா? சோ இதெல்லாம் தான் உங்களுக்கு அந்த யோகால இப்ப வந்து இப்ப இந்த ட்ரீ போஸ்ன்னு நிக்க சொல்றான் நம்மள. அந்த ட்ரீ போஸ்ல ஒரே இடம் பாருங்கிறான். அதுதான் மெடிடேஷன், அதுதான் கான்சென்ட்ரேஷன். அதையே நம்ம வந்து ஈஸ்வரார்ப்பிதமா பண்ணோம் அப்படின்னா அதுதான் மெடிடேஷன் இல்லையா? ஜி, ஒரு இடத்த பார்த்தா கீழே ஆட்டம் கண்டு போயிடுறது. புரியுது. அது சரி. ட்ரீ போஸ்ல அது சரி, அது கரெக்ட். அதான். அதனால ஸ்வதஹா அப்படின்னு சொல்லும் பொழுது ஸ்வதஹ ஏவ கர்மாதி அனதீனதையா சித்த சம்ஹனனம் சம்பன்ன வபுஷம். சித்தம்னா சம்பன்னம், அடையப்பட்ட வபுஷை. அப்படி இருக்கின்ற அவரை ததுருஷுகு தேவாக மஹிம்னா அப்படின்னா மகாத்மியன ஸ்வீயேன அவருடைய ஒரு மகிமையினால அடையப்பட்ட ஒரு விசித்திரதா, வைச்சித்ரியம்னு சொல்றோம் இல்லையா? பலவிதமான அவதாரங்கள்னு வச்சுக்கோங்க. ம் ஆ இங்க ஸ்வத்தகனாக்கா அது அவ்யய சப்தம் இல்ல? ஆமா, ஸ்வதஹ ஏவ. ஆமா, ஜாத வைச்சித்ரியம்ங்கிறது சம்பன்ன ஆஹ், கரணவர்ண, ஓகே, கரச்சரணாதி ஆகார வைச்சித்ரியம். அவருக்கு இருக்கப்பட்ட பலவிதமான கைகள், இவ்வளோ கை இவ்வளோ காலுன்னு அவருடைய மகிமையினால எல்லாம் அடையப்பட்டது. அப்படி இருக்கின்ற அவரை ததுருஷுகு உதிதம் உத்பூதம் மேல் கிளம்பிய மகாநீலம் இவ, பெரிய ஒரு மகா நீலமணி போல ஸ்திதம் இருக்கின்ற தம் தேவம் தம் மகாவிஷ்ணு ததுருஷுகு தேவாக. சரியா இருக்கா? அப்புறம் சகஜதையா கர்மாதி அனதீனதையா சம்பிராப்த சரீரம். சகஜதையாங்கிறது தான் உங்களுக்கு அந்த ஸ்வதகாங்கிறதுக்கு. சகஜதையான நேச்சுரலி அப்படியே இட் ஹேப்பன்ட். ஒரு பெரிய ஒரு அதுக்குன்னு ஒரு அப்ரயாசேனன்னு வச்சுக்கோங்க. இட் டிட் நாட் மேக் அன் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் டு பி பார்ன் ஆர் இந்த மாதிரி நம்ம கர்மா பண்ணா நமக்கு இந்த மாதிரி ஒரு சரீரம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடலாம் அவர் பண்ணல. சகஜத்தை இட் சோ ஹேப்பன், அப்படியே அவருக்கு என்ன நினைக்கிறாரோ அந்த இஷ்ட சரீரத்தை எடுத்துப்பார். சகஜதையா அப்படின்னா கர்மாதி அனதீனதையா, கர்மாக்கு அதீனமாக இல்லாமல் சம்பிராப்த சரீரம் அடையப்பட்ட சரீரத்தை உடைய அவர். சரியா? சம்பிராப்தம் ஷரீரம் ஏன சக தம் சம்பிராப்த சரீரம் ஸ்வசக்தியா ஏவ ஜாத அத்புத சௌந்தர்யவத் அவயவ வைச்சித்ரியம். ஸ்வசக்தியா ஏவ இவ்வளவு ஒரு அவயவ சௌந்தர்யத்தோட இருக்காரே சுவாமி. அப்படியே கள்ளழகர்னு போய் மதுரையில பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கார். அப்புறம் வந்து நீங்க ஸ்ரீரங்கத்துல பார்த்தீங்கன்னா படுத்துட்டு ஜம்முன்னு இருக்கார். இந்த மாதிரி நமக்கே தோணும் பார்க்கும்போதே. அதாவது அதை வந்து கல்லு ரூபமாக பாக்குறோம், ஒரு கல் வடிவத்துல பகவானை பாக்குறோம். நிஜமாவே பகவான் நம் முன்னாடி தோன்றினா எப்படி இருக்கும்? அந்த காலத்துல நீங்க வயசானவாளாம் பார்த்தேன்னா அந்த ராமாயணம் வருமோனோ அருண் கோவில், எங்க காலத்துல எங்க பாட்டிலாம் நமஸ்காரமே பண்ணுவா தீபாராதனை காமிச்சு. அப்படியே அந்த அருண் கோவிலையே ராமரா ஆக்கின்றுவா. சோ அந்த மாதிரி ஸ்வசக்தியா ஏவ ஜாத அத்புத சௌந்தர்யவத்து அவயவ வைச்சித்ரியம் ஸ்வசக்தியா ஏவ தன்னுடைய ஒரு சக்தியினாலேயே ஜாதம் உண்டான அத்புதம் ரொம்ப ஆச்சரியஜனகமான சௌந்தர்யவத்து அழகா அழகை சௌந்தர்யவத்துங்கிறது சௌந்தர்யவான் சௌந்தர்யவத்து. சௌந்தர்யம் சுந்தரத்தான்னு அர்த்தம். அதாவது சௌந்தர்யவத்துன்னா சௌந்தர்யத்தை போலங்கிற அர்த்தம் இல்ல. இங்க வத்துங்கிறது மதுப்பு. சௌந்தர்யம் சுந்தரதா அஸ்ய அஸ்தி இது சௌந்தர்யம் சௌந்தர்யவான் அப்படி எடுத்துக்கணும். சௌந்தர்யவத்து சுந்தரத்தன்மையை வைத்துக் கொண்டிருக்கின்ற அவயவ வைச்சித்ரியம். அவயவம்னா பார்ட்ஸ், அதனுடைய ஒரு விசித்திரதா வைச்சித்ரியம். சரியா? அந்த அந்த அதாவது பல கைகள், பல கால்கள், பல தலைகள், அந்த மாதிரி விசித்திரமான அவயவங்கள். உதித இந்திர நீல மணிமிவ. உதிதம் அப்படின்னா மேல் கிளம்பிய. உதித்தம்னா ரைஸ்ன்னு சொல்றோம் இல்லையா? உதேதி சூரியஹ உதேதி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? உதிதம் அப்படின்னா
ரைஸ் ஆன இந்திர நீலமணி இவ இந்திர நீலமணியை போல பாசமானம் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்ற தம் அபஷ்யத்தை தம் அபஷ்யன் தம் தேவாக அபஷ்யன். சரியா? அப்புறம் பகவதः ஆ, பகவதः மகாநீலமணி ரூபேண உத்பிரேக்ஷணாத் உத்பிரேக்ஷாலங்கார். பகவானை வந்து பெரிய ஒரு மகா நீலமணி போல உத்பிரேக்ஷ பண்ணியிருக்கார். இப்ப உத்பிரேக்ஷாங்கிறது சம்பாவனா, பொய்டிக் ஃபேன்சி, கவியினுடைய ஒரு உக்தி. அவர் எப்படி வேணா அதை எக்ஸாஜரேட் பண்ணலாம். மகாநீலமணி ரூபேன ஒரு பெரிய நீலம் ரூபமாக பகவான் இருக்காருன்னா என்ன நீளமா இருக்காரான்னா இல்ல, இந்த நீல ரூபமாக உத்பிரேக்ஷ பண்ணியிருக்கார் கவி. சரியா? அதனால இங்க வந்து உத்பிரேக்ஷ அலங்காரம். ஸ்வகாந்தி ஜலதேகே அந்த சித்த சம்ஹனனம் ஸ்வதः மஹிம்னா ஜாத வைச்சித்ரியம் மகா நீலம் இவ உதிதம். சரியா? கல்யாணி மேடம் படிங்க. இங்க சொல்லுங்க. ஒரு நிமிஷம். ஆ. இந்த ஃபர்ஸ்ட் லைன் இருக்கே இந்த ஸ்லோகத்துல, அங்க ரூபக அலங்காரம் எதுவும் இல்லையா? இந்த ஸ்வகாந்தி நிஜ பிரகாஷ சமுத்திர காந்திரேவ இது மாதிரி. காந்திரேவ ஜலதிஹி சொல்லலாம் ரூபக அலங்காரம். இங்க கவி அப்பய தீட்சிதர் எதுவும் போடல, அதனால. ஏன்னா அப்பய தீட்சிதர் இது கமெண்ட்ரி எழுதியிருக்கார், அவர் தான் கோலியானந்தம் எழுதியிருக்கார். கோலியானந்தம்ங்கிறது இட் இஸ் ட்ரீடைஸ் ஆன் அலங்கார சாஸ்திரம். சரியா? சோ அதனால அவரை தான் நம்ம பிரமாணமா வச்சுண்டு எல்லா அலங்காரத்தையும் சமர்த்தனம் பண்ணிட்டு இருக்கோம். அவர் மென்ஷன் பண்ணாதனால நான் அவர் போடல. நீங்க வந்து ஓகே. ஆமா ஸ்வகாந்திஹி ஏவ ஜலதிஹி அப்படின்னு சொல்லிக்கலாம். யா. पठामि वा? ஆ. श्रुतिरूपेण वाहेन शेषकङ्कणशोभिना स्वाङ्घ्रि सौरभदिग्धेन दत्तसङ्ग्रामदोळम् தோஹலம். தோஹலம்னா இச்சான்னு அர்த்தம், விருப்பம், டிசையர்னு அர்த்தம். சரியா? சோ வந்து என்ன அப்படின்னா, இப்ப வந்து பகவான் இருக்கார், இந்த மாதிரி பலவிதமான சரீரத்தை எடுத்துட்டு இருக்கிற அவரை பார்த்தார்கள் தேவர்கள்னு சொல்லியாச்சு. இப்ப இவரை வந்து he is ரெடி டு ஃபைட். தத்த சங்கிராம தோஹலம் அப்படின்னா கொடுக்கப்பட்ட யுத்த அபிலாஷம், சண்டை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இச்சா. யாரை பார்த்த உடனே அப்படின்னா, அதாவது சில பேருக்கு எழுதணுங்கிற எண்ணம் இருக்காது, இருந்தாலும் ஒரு நோட் புக் பேனா கொடுத்தா எழுத ஆரம்பிச்சிடுவா இருக்கணும். அந்த மாதிரி பகவானுக்கு வந்து இப்ப சண்டை போடணுங்கிற எண்ணம் இல்ல, இங்க கருடன் இருக்காராம், அவரை பார்த்த உடனே சண்டை போடணுங்கிற ஒரு அபிலாஷம் வந்துட்டான். அதுதான் இங்க ஸ்லோகார்த்தம். புரியுறதா? சோ இந்த திருத்தியா விபக்தி அத்தனையும் அந்த வாகஹங்கிற ஒரு பதம் இருக்கு பாருங்க. வாகஹனா இந்த இடத்துல கருடகன்னு அர்த்தம். வாகஹனா குதிரைக்கும் வாககன் தான் பேரு. பகவானுடைய வாகனம் வகதி இதி வாககா. சரியா? அந்த வாகேன சொல்லுங்க. வாகஹல இருந்து அந்த திருத்தியா அத சொல்றேலா வாகே. ஆமா ஆமா வாகேன. சோ இங்க வாகேன அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கருடேனன்னு அர்த்தம். இங்க இருக்கணும். இந்த திருத்தியா விபக்தி அத்தனையும் இந்த கருடனுக்கு அட்ஜெக்டிவா போறது. இப்படிப்பட்ட வாகேன தத்த சங்கிராம தோஹலம் தம் மகாவிஷ்ணும் தேவாகா ததுஷுகுன்னு கொண்டு போய் சேர்க்கணும். இந்த மாதிரி இருக்கின்ற கருடனினால் தத்தம் அப்படின்னா கொடுக்கப்பட்ட ஆர் கிரியேட் செய்யப்பட்ட, சங்கிராமம்னா சண்டை. சரியா? தத்த யுத்தாபிலாஷம் தத்தம் சங்கிராமே தோஹலம் ஏன சக அந்த அந்த மாதிரி, அதாவது ஏன சகன்னுட்டு உங்களுக்கு வந்து கருடனுக்கு போல இந்த அட்ஜெக்டிவ் கோஸ் ஃபார் பெருமாள் சுவாமிக்கு போறது. தத்த சங்கிராம வாகேன தத்த சங்கிராம தோஹலம் தம் மகாவிஷ்ணும் ததுஷுகு, கருடனால் ஊக்குவிக்கப்பட்ட சண்டையில ஈடுபாடு அடைந்த அவரை இந்த தேவாகா ததுஷுகுன்னு கொண்டு போய் சேர்க்கணும். புரியுறதா? இதுல வர திருத்தியா விபக்தி அத்தனையுமே இந்த வாகேனங்கிற ஒரு பதத்துக்கு அட்ஜெக்டிவா வரப்போறது, விசேஷணமா வரப்போறது. வாகஹ அப்படின்னா உங்களுக்கு குதிரை எதெல்லாம் வகிக்கிறதோ அதையெல்லாம், எதெல்லாம் பாரத்தை வகிச்சுட்டு இருக்கோ அது எல்லாத்துக்குமே வாககன் தான் பேரு. இந்த கான்டெக்ட்ல வாகஹானா கருடகான்னு அர்த்தம், வாகேனா கருடேனன்னு அர்த்தம். சோ கருடனால் ஊக்குவிக்கப்பட்ட யுத்த அபிலாஷம் அப்படின்னா கருடன் டிட் நாட் மேக் எனி எஃபர்ட் டு என்கரேஜ். பகவானுக்கு ஒன்னும் ஒரு என்கரேஜ்மெண்ட் வேணுமான அப்படி இல்ல, அந்த கருடனை பார்த்த உடனே ஆஹா நம்ம வாகனம் வந்துடுத்து போய் சண்டை போடலாம் அப்படின்னு கிளம்புறேன். நமக்கே ஆத்துல உட்காந்துட்டு இருக்கோம், ஜம்முன்னு ஒரு யாரோ ஒருத்தர் கார் அமைச்சுட்டான்னு வச்சுக்கோங்க, ஒரு பவனி போலான்னு தோணணும். அந்த மாதிரி இந்த கருடனை பார்த்த உடனே அந்த கருடனோட பிரசன்ஸ்னால பகவானுக்கு தத்த யுத்த அபிலாஷமாக பகவான் ஆயிட்டார். அடையப்பட்ட அவர் கொடுக்கப்பட்ட அவர் வாங்கி கொள்ளப்பட்ட யுத்த சங்கிராமத்தில் ஒரு ஈடுபாடு. சொல்லுங்க.
கஜேந்திரனுக்கு அருள் பண்றதுக்கு கருடன்ல தான் போனார். அந்த மாதிரி அருள் பண்ண போறேன்னு சொல்லப்படாதோ. எனதுக்கு சண்டைக்கு போனோம் பகவான். கான்டெக்ஸ்டுக்கு ஏத்த மாதிரி தானே. எனக்கு ஒரு சங்கிராமகா சத் நல்லவாளை குறிச்சு இல்லையே, அசுராணாம் வரித்திராணாய சாதுனாம் ஓகே, அது கொண்டு வரார் முதல்ல. ஓகே, கிருஷ்ணர் வந்து குருக்ஷேத்திர வாரத்தை சண்டைய நடத்தினார் அப்படின்னா நல்லது தர்மம் நிலைக்கணும், அதர்மம் அழியணுங்கிறதுனால தானே இல்லையா. அதே மாதிரிதான் இங்கேயும். அதான் சேஷ கங்கண சோபினா, இங்க அருள் வந்து தேவர்களுக்கு, பூமாதேவிக்கு. அதான் அவளுக்கு அருள் கிடைக்கணும்னா இவர் சண்டை போட்டாதான் கிடைக்கும் இல்லையா. அதான் அப்புறம் சோ அதான் ஸ்ருதி ரூபேண வாஹேன சேஷ கங்கண சோபினா ஸ்வ அங்கிரி சௌரப திக்தேன தத்த சங்கிராம தோஹனம். சோ வந்து இப்ப இருக்கிற இந்த மூணாவது விபக்தியில இருக்கிற அட்ஜெக்டிவ் ஒண்ணு ஒண்ணா பார்த்துட்டு போலாம். சேஷ கங்கண சோபினா எல்லாமே அந்த கருடேனக்கு போறது. இந்த கருடேன வாஹேன இருக்கு பார்த்தீங்களா, இந்த பதத்துக்கு இது அட்ஜெக்டிவ் ஒவ்வொரு திருத்தியா விபக்தியும். சேஷ கங்கண சோபினா அப்படின்னா சேஷ ரூபம் அப்படின்னா உங்களுக்கு பாம்பை வந்து தன்னுடைய கங்கணத்துல வச்சுட்டு இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கத்ருவினத கதை தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கஷ்யபருக்கு 2 ஒய்ஃபு, கத்ருன்னு ஒத்தி வினதான்னு ஒத்தி. இந்த கத்ருக்கு பிறந்தது அத்தனையும் சர்ப்பம், பாம்பு. வினதைக்கு பிறந்தது 2 பறவைகள், ஒன்னு அருணன் இன்னொன்னு கருடன். இந்த அருணன்கிற அந்த அதனுடைய அந்த முட்டையை தான் அவன் வேகமா உடைச்சு விடுவோம். அது ஹேட்ச் ஆறதுக்கு முன்னாடி தானே, ஏன்னா வந்து இந்த கத்ருக்கு சர்ப்பங்களா பிறந்துரும், வினதைக்கு வந்து அந்த அந்த 2 முட்டையும் ஹேட்சே ஆகாது. என்னடா அது அவளுக்கு இவ்வளவு பிறந்துடுத்தேங்கிற ஒரு உத்வேகத்துல அந்த அந்த முட்டையை வந்து உடைச்சுடுவோம். அது பாதி இது பண்ணதுனால அந்த அருணன் தான் அப்படியே போய் சூரியன் வாகனமா போய் சேர்ந்துரும். அப்புறம் இந்த கருடன் வந்து பிறக்கும். ஸோ இந்த இவா 2 பேருக்கும் ஒரு ஒரு பெட்டு ஒண்ணு வரும். அந்த பார்க்கடல்ல வர பார்க்கடல் கடையும் போது பல விஷயங்கள் வெள்ளம் வந்தது. குபேரன் ஒரு புஷ்பக விமானம் வந்தது, குபேரன் எடுத்துட்டான். அப்புறம் வந்து லக்ஷ்மி வந்தது, வந்தா மகாவிஷ்ணு கிட்ட போயிட்டார். அமிர்தம் வரத்துக்கு முன்னாடி இது மாதிரி பல விஷயங்கள் வெள்ளம் வந்தது. இந்த கதை தெரிஞ்சிருக்கலாம் எல்லாருக்கும். உச்சை சிரவசுங்கிற ஒரு குதிரையும் வந்தது. அந்த உச்சை சிரவசுங்கிற குதிரை வந்து என்னன்னா வெள்ளை கலர் குதிரை. ஆனா இந்த கத்ரு என்ன பெட்டு கட்டுவோம் அப்படின்னா அதனுடைய வால் மாத்திரம் கருப்பு அப்படின்னு பெட்டு கட்டுவோம். வினத்தை வந்து இல்லைன்னுவோம். சோ யார் வந்து பெட்டுல தோத்தாலோ அவன் ஒருத்தர் இன்னொருத்தருக்கு அடிமை, ஸ்லேவ் ஆயிடுவான். சோ இந்த கத்ரு என்ன பண்ணும், இது தெரிஞ்சு நுடுத்து அதனுடைய உச்சை சிரவஸ் இஸ் கம்ப்ளீட்லி ஒயிட் அண்ட் கலர்னுட்டும், ஐயோ இந்த பெட்டுல தோத்து விடுவோமே அப்படின்னுட்டு தன்னுடைய பாம்புகளை போய் அந்த வாலை சுத்திக்க சொல்லுவோம். அதுல கொஞ்சம் நியாய வழியில இருக்கிற பாம்புகள் என்ன பண்ணும், நான் போக மாட்டேன்னு சொல்லிடும். அந்த பாம்பை தான் அவ சபிச்சுட்டு லேட்டரா ஜனமேஜயனுடைய யாகத்துல போய் நீங்க எல்லாரும் அழிஞ்சு போயிடுவேன்னு சபிச்சிடுவோம். இந்த கதை அந்த மாதிரி லிங்க் ஆகும். ஜனமேஜயருங்கிறவர் பரீட்சித்தினுடைய புள்ள. அந்த பரீட்சித் வந்து பாம்பு கடிபட்டு செத்து போயிடுவான். சோ அப்பா இந்த மாதிரி போனதுனால சர்ப்பயாகம் பண்ணி எல்லா சர்ப்பத்தையும் அழிக்கணும்னு அந்த ஜனமேஜயர் பண்ணுவார். அதை நிறுத்துறதுக்கு உங்களுக்கு வந்து ஜகத்காருன்னு ஒரு முனிவருக்கும் ஜகத்காருன்னு பெயர் உள்ள இன்னொரு ஸ்திரீக்கும் பிறந்த குழந்தை ஆஸ்திகா. அதான் சந்தியாவந்தனத்துல வரும். அபசர்ப்ப சர்ப்ப பத்ரம் தே தூரம் கச்ச மகாயச ஜனமேஜயஸ்ய யஜ்ஞாந்தே ஆஸ்திக வச்சனம் ஸ்மரன்னு ஒரு வரும். ஸோ அபசர்ப்ப ஹே சர்ப்ப அபசர்ப்ப, சர்ப்பமே தீண்டாத அவளை. இதெல்லாம் தான் சந்தியாவந்தனம் மந்திரம். ஆஸ்திக வச்சனம் ஸ்மரணுங்கிறது அந்த ஆஸ்திகனுடைய. ஸோ அது ஒரு கதை. ஸோ இந்த கத்ருன்னு வந்து இந்த மாதிரி அந்த பாம்பு எல்லாம் போய் சுத்திக்க சொல்லி ஸோ இவென்ச்சுவலி இந்த வினத்தை வந்து தோத்து போயிடுவோம் அந்த பெட்டுல. ஸோ தோத்து போனதுனால எவ்ரிடே இந்த பாம்பெல்லாம் இந்த இந்த கருடன் வந்து சுமந்து எடுத்துட்டு போனோம். இதான் வேலை அதுக்கு. இது எவ்ரிடே பண்ணும். அப்புறம் அமிர்தத்தை கொண்டு வான்னு சொல்லும். அந்த கதை அப்படி போகும். அதனால சேஷ கங்கண சோபினா, சேஷத்தை அந்த பாம்புகளை தன்னுடைய கங்கணத்துல போட்டுருக்கு, அதனால அழகாக இருக்கின்ற வாகேன ஸ்வாங்கிரி சௌரப திக்தேன. மேலும் என்ன அப்படின்னா ஸ்வாங்கிரி அப்படிங்கிறது பகவானுடைய அங்கிரினா பாதங்கள், சரணங்கள். பகவானை வந்து உட்காத்தி வச்சுட்டு போறதும் அந்த கருடன். அதனால அவருடைய கால் வந்து இது மேல படும் இல்லையா, அவருடைய கால்ல இருக்கிற அந்த பிராக்ரன்ஸ், அந்த சௌரபம், அதனால திக்தம்னா லிப்தம்னு அர்த்தம். லிப்தகா, சரியா. லிப்தகான்னா என்ன சொல்றது, லேஹியம் மாதிரி. லிப்தகாங்கிறது ஒட்டி கொண்டன்னு அர்த்தம், சரியா. ஸ்வ அங்கிரி சௌரப திக்தேன, அந்த பகவானுடைய கால் வந்து அழைச்சிட்டு போகும்போது இது வாகன ரூபமாக இருக்கு. பகவான் இவர் மேல உட்கார்ந்துக்கிறார். உட்கார்ந்துக்கும் போது அவருடைய காலினுடைய அந்த சௌரபம், அந்த பிராக்ரன்ஸ் ஆனது இவர் மேல படுறதுனால
அந்த சௌரப திக்தேன பகவானுடைய காலினுடைய அந்த சௌரபத்தினால ஒட்டப்பட்ட ஆர் ஒரு தடவப்பட்ட அப்படி இருக்கின்ற வாகேன. அதனால இவருடைய சரீரமும் ஒரு மாதிரி ஃப்ராக்ரன்ஸா இருக்கு, ஃப்ராக்ரன்ஸோட இருக்கு. அப்புறம் ஸ்ருதி ரூபேன அப்படின்னா பகவானை எது மூலமா தெரிஞ்சுக்கணும்? வேதத்து மூலமா தெரிஞ்சுக்கிறோம். இங்க எப்படியுமே கருட சேவான்னு கருடன் எப்பவுமே பகவானை பார்த்துன்னு உட்கார்ந்துட்டு இருப்பார். சோ அந்த மாதிரி பகவானை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல இந்த கருடன் என்னன்னா தெரிஞ்சுக்கணும். அப்படி ஸ்ருதி ரூபேன வேதம் போல் இருக்கின்ற அவரால் கருடேன தத்த சங்கிராம தோஹலம் தம் ததுஷு. சரியா இருக்கா? அதுக்கப்புறம் பிரதிபதார்த்தம் சேஷ கங்கண சோபினா சேஷரூபேண கங்கணேன பிரகாசமானேன சேஷரூபமாக பாம்பு வடிவமாக இருக்கின்ற கங்கணத்தினால் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்ற வாகேன கருடேன ஸ்வாங்கிரி சௌரப திக்தேன வகனகாலே சங்கிராந்தம் பகவத் சரண கந்த ரூஷித்தேன. அழகா இருக்கு இல்லையா? வகனகாலே பகவான தாங்கிண்டு போயின்னு இருக்கும் பொழுது அதுல சங்கராந்தம் பகவத் சரணம், அதுல பகவானுடைய சரணம் இவரோட உடம்போட ஒரு ஒட்டுதல் அடைஞ்சது. அதனால கந்த ரூஷிதம் அங்க பிராக்ரன்ஸ்ங்கிறது வந்தது. அப்படிப்பட்ட கந்த ரூஷிதேன வாகேன ஸ்ருதி ரூபேன அப்படின்னா வேத ரூபேன வேத ஸ்வரூபமாக இருக்கின்ற அந்த கருடேன தத்த சங்கிராம தோஹலம் தத்த யுத்த அபிலாஷம் அடையப்பட்ட யுத்தம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இச்சையோட இருக்கின்ற தம் தேவம் தம் மகாவிஷ்ணும் தேவாகா ததுஷு. சரியா இருக்கா? இதுக்கப்புறம் சேஷகங்கணஸ்ய தேவரூபஸ்ய சேஷகங்கணஸ்ய வேதரூபஸ்ய கருடஸ்ய தர்ஷனாதேவ சஞ்சாத யுத்த அபிலாஷம் தம் தேவாகா ததுஷு. சேஷகங்கணஸ்ய வேதரூபஸ்ய கருடஸ்ய இந்த சேஷகங்கணஸ்ய வேதரூபஸ்ய அந்த ரெண்டு வார்த்தையும் கருடனுக்கு அட்ஜெக்டிவா போறது, ரெண்டு சஷ்டியில இருக்கு. சேஷகங்கணஸ்ய சோ அந்த சேஷத்தை கங்கணமாக வைத்துக் கொண்டிருக்கின்ற வேதஸ்வரூபமாக இருக்கின்ற அந்த கருடனுடைய தர்ஷனாதேவ அந்த கருடனை பார்த்த மாத்திரத்திலேயே சஞ்சாத யுத்த அபிலாஷம் தம் தேவாகா ததுஷு உண்டான யுத்தத்தில் ஈடுபாடு எவருக்கோ அவர் அப்படிப்பட்ட மகாவிஷ்ணும் தம் தேவாகா ததுஷு. சரியா இருக்கா? கருடஸ்ய வேத ரூபத்துவம் அப்படிங்கிறது சுபர்ணோசி கருத்மான் திரிவத் இது தேசிரா அப்படின்னு ஸ்ருதி இருக்கு. சோ இதுக்கு திரிவிருத்துன்னு பேரு. அப்புறம் தோஹலம் தோஹதம் சந்தகா இத்தியாதி இச்சா பர்யாயம். இச்சாங்கிற ஒரு வார்த்தைக்கு பர்யாய சப்தங்கள் இதெல்லாம். சரியா? தோஹதம் இந்த தோஹதம்னா என்னன்னா இங்க நாடகம் எல்லாம் படிக்கும்போது வரும். இந்த அசோகா மரம் இருக்கும், அதனுடைய சூத்த பல்லவங்கள் அவைகள் செவந்து போனோம், அவைகள் சீக்கிரம் பூக்கணும் அப்படின்னா அழகான ஸ்திரீகளினுடைய கால் அதுல பட்டுதுன்னா பூக்குமா. இந்த மாளவிகா அக்னிமித்திரத்துல ஊஞ்சல் ஆடுவோம் அந்த அக்னிமித்திரனுடைய பிரியை, அதுதான் அந்த தோஹதம்னு சொல்லுவான். தோஹதம்னா இச்சான்னு ஒரு அர்த்தம். சரியா? அதான் ஸ்ருதி ரூபேன வாகேன சேஷகங்கண சோபினா ஸ்வாங்கிரி சௌரப திக்தேன தத்த சங்கிராம தோஹலம். அதுக்கப்புறம் அடுத்தது அகிலா மேடம் படிங்கோ. स्ववेत्रस्पन्द निस्पन्दनेतव्येन निवेदितं भक्तिनम्रेण सेनान्या प्रतिशृण्वन्तमिङ्गितैः. நல்ல பியூட்டிஃபுல் ஸ்லோகம். என்ன அப்படின்னா அதாவது எல்லாருக்கும் ஒரு கேட் கீப்பர்னு ஒருத்தர் இருப்பா. சுவாமிக்கு அவரோட என்ட்ரன்ஸை பாத்துக்கிறதுக்கு ஒருத்தர் இருப்பாரோனோ. சோ அவர் தான் அந்த விஸ்வக்சேனர். அவர் என்ன பண்றார் அப்படின்னா அவர் பகவான் கிட்ட போய் இந்த மாதிரி இவாளாம் வந்திருக்கா அப்படின்னு இன்ஃபார்ம் பண்றார். பகவான் இங்கிதைஹி பிரதிஷ்ருண்வந்தம் அப்படிப்பட்ட தேவம் அப்படிப்பட்ட மகாவிஷ்ணும் தே தேவாகா ததுஷுன்னு கொண்டு போய் சேர்க்கணும். சரியா? இங்க நிவேதித்தம்னு ஒரு ஒரு யுத்த பிரத்யம் கிரியா ஒண்ணு இருக்கு, பிரதிஷ்ருண்வந்தம்னு ஒண்ணு இருக்கு. சரியா? சோ இங்கிதைஹி பிரதிஷ்ருண்வந்தம். இங்கிதம் அப்படின்னா ஜெஸ்டர்ஸ்னு அர்த்தம். அவருடைய ஒரு அசைவுனால ஒரு ஜெஸ்டர்ஸ்னால ரிப்ளை பண்ணார். அவனா வந்திருக்கா அப்படின்னா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஜெஸ்டர்னால ரிப்ளை பண்றான். சரியா? இதுல என்ன அப்படின்னா ஸ்வவேத்திர ஸ்பந்த நிஸ்பந்த நேதவ்யேன நிவேதிதம் பக்தி நம்ரேன சேனான்யா பிரதிஷ்ருண்வந்தம் இங்கிதைஹி. உங்களுக்கு இந்த சேனான்யா அப்படின்னா சேனானீஹின்னு அர்த்தம்.
சேனானீஹி அப்படிங்கிறது ஈகாராந்த புல்லிங்கம். எப்படி வந்து நமக்கு ஸ்திரீலிங்கத்துல ஈகாராந்தம் நதின்னு ஒண்ணு இருக்கு, அப்புறம் லக்ஷ்மின்னு ஒரு சப்தம் இருக்கு, அதனுடைய பிரதமா விபக்தி ஏகவச்சனமே லக்ஷ்மீஹி. உத்தியோகினம் புருஷ சிம்ஹம் உபைத்தி லக்ஷ்மீஹின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு தெரியுமா? அதே மாதிரி இங்க சேனானீஹி அப்படிங்கிறது பிரதமா விபக்தி ஏகவச்சனம், ஈகாராந்த புல்லிங்க சப்தம். அதுக்கு சேனான்யா அப்படிங்கிறது அதனுடைய திருத்தியா விபக்தி. சரியா? சேனான்யா இவருடைய சேனை தலைவர் அந்த விஸ்வக்சேனரால எப்படி அவருக்கு என்ன அட்ஜெக்டிவ் அப்படின்னா ஸ்வவேத்ர ஸ்பந்த நிஸ்பந்த நேதவ்யேன பக்தி நம்ரேன சேனான்யா நிவேதிதம். இப்படிப்பட்ட சேனான்யா அவரால நிவேதிதம், பகவானானவர் நிவேதிக்கப்பட்டார், இன்ஃபார்ம் பண்ணப்பட்டார். அந்த சேனான்யாக்கு என்ன அட்ஜெக்டிவ் அப்படின்னா ஸ்வவேத்ர ஸ்பந்த நிஸ்பந்த நேதவ்யேன. வேத்திரம்னா பெரம்புன்னு அர்த்தம். தன்னுடைய பெரம்பை வந்து இப்படி ஆட்டின்னு இருக்கார். இதேதான் குமார சம்பவத்துல பரமேஸ்வரன் தபஸ் பண்ணிட்டு இருப்பார். அங்க வந்து இந்த வசந்த மாசம் அந்த மதுவோட வந்துடும், அது ரத்தியும் ஆயிடுச்சுண்டு வன்மதன் வந்து வந்து அப்படியே பஸ்மமாக போறார். அது தெரியாம வந்து இவருடைய தபஸ கலைக்க வரும். அங்க நந்தி நின்றுட்டு இருப்பார். லதா கிரகத்வார கதோத நந்தி வாம பிரகோஷ்டார்பித ஹேமவேத்ரா. வாம பிரகோஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து லெஃப்ட்ல வந்து இப்படி அந்த கச்சத்துல வந்து அந்த நேத்திரத்தை ஹேமவேத்திரம் தங்க பெரம்ப வச்சுட்டு இருக்கார். முகார்பித ஏகாங்குலி சம்யா ஏவ. முகத்துல வந்து இப்படி வச்சுட்டு இருக்காரு, அதாவது இந்த கஷ்டத்துல இப்படி அதை பிடிச்சிட்டு இருக்கார். இந்த விரல் என்ன பண்றதா கீப் குவைட் அப்படிங்கிறாராம். முகார்பித ஏகாங்குலி சம்யா ஏவ மா சாப்பலாய இது கணானு வினைஷீத். அங்க இருக்கிற கணங்கள் எல்லாரையும் சத்தப்படக்கூடாது யாரும் அப்படின்னு சொல்றாராம். அதே மாதிரி இங்க என்ன அப்படின்னா ஸ்வவேத்ர ஸ்பந்தம், தன்னுடைய வேத்திரம்னா பேம்பு அந்த பெரம்பு, அதை மாத்திரம் ஸ்பந்தம்னா ஆற்றாரு. நிஸ்பந்த நேதவ்யேனா, மத்தவா எல்லாரும் என்னன்னா வாய மூடின்னு வரணும். நிஸ்பந்தனம் அப்படிங்கிறது கண்ணை கூட அசையப்படாது. பகவான் கிட்ட போகும்போது ஸ்கூல்ல பசங்களுக்கு எல்லாம் சொல்றாளோ இப்படி ஃபிங்கர் ஆன் யுவர் லிப்ஸ் லைன்ல வாங்கோ எல்லாருங்கிற மாதிரி அந்த குச்சி மாத்திரம் தான் அந்த டீச்சருக்கு ஆடும். அந்த மாதிரி ஸ்வவேத்திர ஸ்பந்தம் அப்படின்னா தன்னுடைய வேத்திரம் அப்படிங்கிறது அந்த வேத்திர தண்டம், அதனுடைய ஸ்பந்தம்னா சாலனம் அசைக்கிறதுனால பகவான் கிட்ட எல்லாரையும் அழிச்சுட்டு போறேன், அதனால டிசிப்ளின்டா வாங்கோ அப்படின்னு சொல்ற சேனான்யா அவரால. அதுக்கப்புறம் அவர் எப்படி இருக்காரு, இவ எல்லாரும் சைலண்டா இருக்கணும்னா அவர் மொத்தம் கத்திட்டே இருப்பாரா? அந்த டீச்சர் வந்து பிரின்சிபல் கிட்ட போகும்போது டீச்சரும் சைலண்டா வரணும். அதே மாதிரி பக்தி நம்புறேன பக்தியா நம்புறக, பக்தியினால ஒரு நம்ர ஸ்வபாவத்தோட இருக்கின்ற சேனான்யா அந்த விஸ்வக்சேனரால பகவான் இவாளுடைய வருகையானது நிவேதிதம். பாசிவ்ல இருக்கு, கர்மணி பிரயோகத்துல இருக்கு. அஹ் அஹ் சரியா? சேனான்யா தேவானாம் ஆகமனம் பகவான் கிட்ட நிவேதிதம். ஓகேவா? அதுக்கப்புறம் பகவான் என்ன பண்ணார் அப்படின்னா இங்கிதைஹி பிரதிஸ்ருண்வந்தம். இங்கிதம் அப்படின்னா தன்னுடைய பூ அப்படி ஓ அப்படியா அப்படின்னு சொல்றாளோ, ஓ வந்துட்டாளா அப்படின்னு ப்ரூ சம்யா ஜெஸ்டர்ஸ்ன்னு அர்த்தம். அதனால பிரதிஸ்ருண்வந்தம் அப்படின்னா இவாளா ஏதோ ஒரு ஒரு பிரார்த்தனைக்கோசரம் வந்திருக்கா. அந்த அதற்கு வந்து பிரார்த்தித்தஸ்ய தானம் பிரதிஜானந்தம். அந்த என்ன அவ கேட்க போறா, அதுக்கு என்ன கொடுக்கணுங்கிறத அவருக்கு தெரியும். அதை இங்கிதைஹி பிரதிஷ்ணுவந்தம். அப்படிப்பட்ட தம் மகாவிஷ்ணும் ததுஷு. சரியா? ஓகேவா? என்ன இதுதான் குமார சம்பவத்துல 7வதுல பகவானுக்கும் ஈஸ்வரனுக்கும் பார்வதிக்கும் கல்யாணம். அப்படியே நல்லா ஜாஜ்ஜொல்லியமா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கார் ஈஸ்வரன், உட்கார்ந்துட்டு இருக்கார். கம்பேன மூர்த்னா சதபத்திர யோனி வாச்சா ஹரிம் விருத்ர ஹனனம் ஸ்மிதேன. அதாவது சதபத்திர யோனிங்கிறது பிரம்மா. பிரம்மா உள்ள வரார், வெறும் கம்பம் அப்படின்னு அக்னாலஜ்மெண்ட். அதுக்கப்புறம் வாச்சா ஹரிம், ஹரிய எப்படி அப்படின்னா வாச்சா வாங்கோ அப்படின்னு வாக்கால கூப்பிடுறார். அப்புறம் விருத்ரஹனனம்ங்கிறது இவன் இந்திரனை வந்து ஸ்மிதேன ஒரு புன்சிரிப்போட அக்னாலேஜ் பண்றார். ஆலோக மாத்திரேன சுரான் அசேஷான் சம்பாவயாமாச யதா பிரதானம். மத்த எல்லா சுரர் கணங்களையும் எப்படி வந்து இது பண்றார் அப்படின்னா எல்லாரையும் ஒரு ஜஸ்ட் பை ஒரு ஒரு பாக்குறாரு, அவ்வளவுதான். அந்த கிளான்ஸோட முடிச்சு விடுறாரு. சோ இதுல வந்து ஹரிஹரன் பிரம்மா ஏதாவது பேதம்னா அப்படிலாம் கிடையாது. இந்த ஸ்லோகத்துக்கு ஒரு 3 ஸ்லோகம் முன்னாடியே போட்டுடுறாரு, 3 பேரும் சமானம் அப்படிதான். ஒரே ஏகா மூர்த்தி, ஏகா மூர்த்தி மூணா பிரியறது அப்படிங்கிறத போட்டுவிட்டு இந்த மாதிரி அக்னாலேஜ் பண்றாரு அவருடைய ஜெஸ்டர்ஸ்னால நாங்க வரோம்.
அதே மாதிரி இங்க வந்து தேவர்கள் வந்துட்டா, அவ வந்து எதையோ ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு தான் வந்திருக்கா, அத வந்து அங்கீகாரம் பண்ணப்பட்டது போல தன்னுடைய ஒரு இங்கிதைகி, ஒரு ப்ரூ விக்ஷேபைகி, ப்ரூ சந்யாபிகி அவர் வந்து காமிச்சார். சரியா? இதான் அதனுடைய ஸ்லோகார்த்தம். அன்வயம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்வவேத்ர ஸ்பந்த நிஸ்பந்த நேதவ்யேன பக்தி நம்ரேன சேனான்யா நிவேதிதம் இங்கிதைஹி சுண்மந்தம். ஸோ வந்து இந்த சேனான்யாங்கிறது திருத்தியா விபக்தி, சேனானிஹி சேனானீஹி அப்படிங்கிறது ஈகாராந்த புல்லிங்க சப்தம், அதனுடைய திருத்தியா விபக்தி இது. இந்த ரெண்டு அட்ஜெக்டிவும் இதுக்கு வருது. ஸ்வவேத்ர ஸ்பந்த நிஸ்பந்த நேதவ்யேன சேனான்யா பக்தி நம்ரேன சேனான்யா நிவேதிதம், தேஷாம் ஆகமனம் நிவேதிதம்னு அர்த்தம். சரியா? இங்கிதைஹி பிரதிசுண்வந்தம், அத வந்து பகவான் என்ன பண்ணார், தன்னுடைய ஜெஸ்டர்ஸ்னால ரிப்ளை பண்ணார். அப்படி இங்கிதைஹி பிரதிசுண்வந்தம் மகாவிஷ்ணும் தம் தேவாஹா ததுஷுஹு அப்படின்னு கொண்டு போய் சேர்த்துக்கணும். பிரதிபதார்த்தம் பார்க்கலாம். स्ववेत्र स्पंद निस्पंद नेतव्येन करधृतस्य वेत्रदण्डस्य चालनेन भगवत् समीपं नीयमानान् निश्चलीकुर्वता. सो करधृतस्य करत्तुल करेण धृतं करधृतं तस्य करधृतस्य वेत्रदण्डस्य அந்த பெரம்பு கட்டை குச்சி அதனுடைய சாலனேன அதை வந்து மிரட்டுறார். அதனால பகவத் சமீபம் நீயமானான்னு பகவானுடைய பக்கத்துல அழைச்சிண்டு போற அவளை நிச்சலீ குருவதா, எல்லாரும் தூஷ்ணிம் பாவக பெசாம வாங்கோ அப்படி இருக்கின்ற அந்த சேனான்யா. சரியா? பக்தி நம்ரேன, பக்தியா பிரஹ்வேன, பிரஹ்வகானா நம்ரஹன்னு அர்த்தம், பக்தியினால நம்ரஹா. சரியா? நம்ரேன சேனான்யா அந்த விஸ்வக் சேனேன நிவேதிதம் விஜ்ஞாபிதம் பகவானானவர் விஜ்ஞாபன செய்யப்பட்டார். அதுக்கப்புறம் இங்கிதைஹி தன்னுடைய ஜெஸ்டர்ஸ்னால, ஜெஸ்டர்ஸ்ங்கிறது எப்படி, கையாட்டுறது ஒரு ஜெஸ்டர், அப்புறம் வந்து தலையாட்டுறது ஒரு ஜெஸ்டர், அதே மாதிரி ப்ரூ சன்யாபிகி தன்னுடைய புருவத்தை தூக்கிறது அப்படிங்கிற ஒரு சன்யா மூலமாக சுண்வந்தம் பிரார்த்திதஸ்ய தானம் பிரதிஜானந்தம், என்ன பிரார்த்திக்க போறாளோ அந்த தானத்தை அறிந்தவராக, இவ எதுக்கோசரம் வந்திருக்காங்கிறது அவருக்கு தெரியாதானே, அப்படி இருக்கின்ற அவரை தம் அப்படிப்பட்ட அவரை தேவாகா ததுஜு. அகம் அகமிகையா பகவந்தம் திரஷ்டும் ஆகதானு வேத்ரதண்டேன நிச்சலீகுர்வதா வினீதேன விஸ்வக்சேனேன விஜ்ஞாபிதம் ப்ரூபங்காதிபிகி ஏவ அனுகிருண்ணந்தம் தம் பஷ்யன். அப்படியே நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம், திருப்பதி மலையில கியூல நிக்கிறோம், ஜர்கண்டி ஜர்கண்டிங்கிற அமரம், அவன் தான் விஸ்வக்சேனர், நம்ம எல்லாம் தேவா. ஆனா பகவான் நம்மள வந்து ப்ரூ விக்ஷேபம் தான் அங்க எதுவும் கிடையாது, பகவான் வெறும்னு நின்றுட்டு இருக்கார் அங்க. அந்த ப்ரூ ஆட்டுற அளவுக்கு நம்ம போனோம்னா நம்மளை கையாட்டி கூப்பிடுவார் இல்லையா? அகம் அகமிகையா நம்ம தானே போவோம், நான் முன்ன போறோம் போனோம். அகம் அகமிகையா நான் அப்படின்னுட்டு பகவந்தம் திரஷ்டும் ஆகதானு பகவான பார்க்கணும்னு வந்த அந்த தேவானு வேத்திரதண்டேன தன்னுடைய அந்த பெரும்பு தடியினால நிச்சலீ குருவதா அசைவே படாது அப்படின்னுட்டோ வினீதேன விஸ்வக்சேனேன ரொம்ப வினீத சுபாவம் வினய சுபாவத்தோடு இருக்கின்ற அந்த விஸ்வக்சேனரால விஜ்ஞாபிதம் கூறப்பட்ட அந்த விஜ்ஞாபிதம் தேவம் ததர்ஷ. சரியா? அதுக்கப்புறம் என்ன, ப்ரூபங்காதிபிகி ஏவ அனுகிருண்ணந்தம் தம் அபஷ்யன். எப்படி அனுகிரகம் பண்ணார் அப்படின்னா, கைய ஆட்டல எதுவும் அவயவரதம்லாம் இல்ல, வெறும் ப்ரூபங்கைகி புருவத்தை அசைக்கிறதுனாலேயே அனுகிரகம் செய்யப்பட்ட செய்கின்ற அவரை தேவாக அபஷ்யன். சரியா இருக்கா? அதுக்கப்புறம் அத்திர பிரபோஹோ சவிதே வேத்ரதர கிரியாகலாபஸ்ய தத்ர பிரபோஹோ பிரதிக்ரியாயாக ச சூக்ஷ்மஸ்ய யதாவத் வர்ணனாத் சுபாவோக்தி. சுபாவோக்திங்கிறது என்ன அப்படின்னா, நேச்சுரலா நடக்கிற ஒரு அக்கரன்ஸை பத்தி சொல்றது. ஒரு ஒரு குதிரை வேகமா ஓடித்து அதை வந்து ரொம்ப அழகா கவி வர்ணிச்சாருன்னு வச்சுக்கோங்க. அதனுடைய ஓடும்போது அதனுடைய காது மேல தூக்கிட்டு அதனுடைய குரத்திலேந்து வர அந்த அந்த தூசிகள் எல்லாம் கண்ணை மறைச்சுடுத்து, இந்த மாதிரிலாம் வர்ணனை இருந்ததுன்னா நேச்சுரலா நடக்கிற ஒரு விஷயத்தை வர்ணிக்கிறதுல சுபாவோக்தின்னு ஒரு அலங்காரம். சோ இங்க வந்து அத்திர பிரபோகோ சவிதே, சவிதம்னா சந்நிதின்னு அர்த்தம், பிரசன்ஸ்ன்னு அர்த்தம். வேத்திர தர கிரியா கலாபஸ்ய வேத்திர தரம் வேத்திரத்தை தரிச்சுண்டு ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கின்ற தத்திர பிரபோகோ பிரதிகிரியாயாக பிரபு வந்து அதுக்கு ரிப்ளை எப்படி கொடுத்தார் அப்படின்னா ப்ரூ தூக்கி கொடுத்தார். அந்த சூக்ஷ்மசிய யதாவது வர்ணனாத் இந்த மாதிரி சட்டிலா இருக்கிற விஷயங்களை உள்ளதை உள்ளபடி வர்ணித்ததுனால இது சுபாவம். சரியா?
ஸ்வவேத்ரஸ்பந்த நிஸ்பந்த நேதவ்யேன நிவேதிதம் அ- ஆ, பக்தி நம்ரேன பக்தி நம்ரேன சேனான்யா பிரதிஸ்ருண்வந்தம் இங்கிதைஹி. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகம் யார் படிக்கிறேன்? ராஜலட்சுமி மேடம் படிக்கிறீங்களா? சரி, தீபா படிங்க. படிக்கிறேன். படிங்க. அனபாயம் தமாதித்யம் அக்ஷயம் தாரகாதிபம் அபாரம் அமிர்தாம்போதிம் அமன்யந்த திவோகசக. யோகசகானாலே தேவாகான்னு அர்த்தம். திவம் ஓகஹ ஏஷாம் தே. யாருக்கு வந்து சொர்க்கம்ங்கிறது வீடோ அவாதான் தேவாகா. திவௌகசகா என்ன அப்படின்னா அமன்யந்த. சோ வந்து என்ன அப்படின்னா சோ இதோட இந்த முந்தின ஸ்லோகத்தோட பகவானுடைய டிஸ்கிரிப்ஷன் ஓவர். இப்படிப்பட்ட பகவானே ததுர்ஷுகுங்கிற ஒரு கிரியாபதம் எடுத்துன்னு வந்தோமோ நான் ஒன்னொன்னுத்துக்கும், அது வந்து இந்த 73வது ஸ்லோகத்தோட ஓவர் ஆயிடுறது. 74வது ஸ்லோகத்துல அனபாயம் தம் ஆதித்யம் அக்ஷயம் தாரகாதிபம் அபாரம் அமிர்த அம்போதிம் அமன்யந்த திவௌகசக. இந்த தேவர்கள் வந்து தம் அமன்யந்த தம் மகாவிஷ்ணும் அமன்யந்த இந்த மாதிரி நினைச்சுண்டா மேனிரேன்னு அர்த்தம். எப்படி நினைச்சுண்டா அப்படின்னா அனபாயம் ஆதித்யம் அக்ஷயம் தாரகாதிபம் அபாரம் அமிர்த அம்போதிம் ச அமன்யந்த. அவரை எப்படி பார்த்தா அப்படின்னா ஆதித்யன் போல பார்த்தா, சூரியனை போல பார்த்தா. பட் சூரியன் நார்மலா இருக்கிற சூரியனுக்கு என்ன அப்படின்னா சன் ரைஸ் சன் செட்டு அப்படிங்கிற ரெண்டு இருக்கு. இவர்தான் வந்து அனஸ்தமய பானுவான்னு பார்த்தோம் இல்லையா போன ஸ்லோகத்திலேயே. அதனால அனபாயம் ஆதித்யம் ந அபாயம் அனபாயம். அபாயம்னா விலகிறதுன்னு அர்த்தம், மூவ் ஆறுது ரிமூவ் ஆறுதுன்னு அர்த்தம். அனபாயம்னா விலகாம இருக்கு, அப்படியே ஸ்திரமாக இருக்கின்ற. அனபாயம் ஆதித்யம் எல்லா டைம்லயும் ஜோதிஸ்வரூபமாக இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு சூரியனை போல. சூரியனை போலங்கிறது நார்மல் சூரியன் வந்து உதிப்பார், சன் செட் ஆயிடுவார், அஸ்தமாயிடுவார். ஆனால் இவர் அனஸ்தமய பானுமான்னு சொன்னதுனால அனபாயம் ஆதித்யம் விலகாத ஒரு சூரியனை போல திவௌகசா தம் அமன்யந்த அவரை நினைத்தார்கள். நம்பர் 1. நெக்ஸ்ட் அட்ஜெக்டிவ் அக்ஷயம் தாரகாதிபம். தாரகா அப்படின்னா உங்களுக்கு தாரகாகனா நட்சத்திரங்கள்னு அர்த்தம். தாராணாம் அதிபகா யாருன்னா சந்திரன், ஆராதிபன். அந்த சந்திரன் என்ன வளர்பெற தேய்பெறன்னு கிருஷ்ணபக்ஷம் சுக்லபக்ஷம்னு தேஞ்சி வளர்ந்து தேஞ்சி வளர்ந்து இருக்கார். ஆனா இவருக்கு க்ஷயமே கிடையாது. அக்ஷயம் தாரகாதிபம். இவரை சந்திரனா பார்த்தார். எப்படிப்பட்ட சந்திரன் அப்படின்னா குறைவே இல்லாத, பிறை மூலமாக ஒரு குறை இல்லாத வராக இவரை தேவாகா ததுர்ஷுகு அமன்யந்த. அதுக்கப்புறம் அபாரம் அமிர்த அம்போதிம். அமிர்தாம்போதி அப்படின்னா பார்க்கடல்னு அர்த்தம். சரியா? அமிர்தம்னா உங்களுக்கு வந்து அமிர்தம், அம்போதினா உங்களுக்கு வந்து சமுத்திரம், அமிர்தாம்போதிங்கிறது பார்க்கடல். சோ அபாரம் அமிர்தாம்போதிம் அப்படின்னா கடல்ங்கிறது ஒரு இடத்துலதான் இருக்கும். இப்போ உலகத்துல இவ்வளவு பர்சன்ட் வாட்டர்னா அங்க மாத்திரம் தான் வாட்டர், மத்த இடம்லாம் லேண்டு. அப்புறம் இன்னொன்னு என்ன அப்படின்னா கரை இந்த சமுத்திரத்துக்கு இக்கரை அக்கறைன்னு உண்டு இல்லையா? இக்கரை அக்கறை உண்டோணும், எல்லா இடத்துலயும் கரை உண்டோணும், பேங்க்குங்கிறது இருக்கணும், பாரம்ங்கிறது ஒண்ணு இருக்கு. இங்கேருந்து அந்த பாரத்தை அடையணும், அங்கேருந்து இந்த பாரத்தை அடையணும்னு இருக்கும். பகவான் வந்து எப்படிப்பட்ட ஒரு அமிர்தாம்போதி அப்படின்னா அபாரம் அமிர்தாம்போதி. பாரமே இல்லாத, கரையே இல்லாத, ஒரு ஒரு எண்டே இல்லாத எண்ட்லெஸ்ஸா இருக்கின்ற ஒரு சமுத்திரமாக அவரை திவோக்கசக அமன்யந்த அவரை தேவர்கள் நினைத்தார்கள். சரியா இருக்கா? ஸ்லோகம் வந்து சிம்பிள் தான். திவௌகசா தம் அனபாயம் ஆதித்யம் அக்ஷயம் தாரகாதிபம் அபாரம் அமிர்தாம்போதிம் ச அமன்யந்த. பிரதிபதார்த்தம் திவௌகசா அப்படின்னா தேவாகா, தம் அப்படின்னா பகவந்தம், பகவான் பகவந்தம், பகவான் பகவந்தௌ பகவந்தா பகவந்தம், பகவத் சப்தம் அது. அனபாயம் அப்படின்னா அஸ்தமய ரஹிதம். அனஸ்தமயம்னு முன்னாடியே பார்த்துட்டோம் நம்ம. அஸ்தமயம் அதை ரஹிதம் அது இல்லாமல் இருக்கின்ற ஆதித்யம் சூரியனாக, சூரியனாக தம் அமன்யந்த அவரை பார்த்த அவரை நினைத்தார்கள். அக்ஷயம் அப்படின்னா க்ஷீணதா ரஹிதம், குறைவு ஜாஸ்திங்கிறதே கிடையாது. அப்படி இருக்கின்ற தாரகாதிபம் அப்படின்னா சந்திரமசம். அந்த சந்திரனை போல சந்திரனை போல அபாரம் பாரரகிதம் கலை இல்லாத எண்டு இல்லாத அமிர்தாம்போதிம் சுதா சமுத்திரம் ச
பார்க்கடல் போல அமன்யந்த மேனிரே நினைத்தார்கள். சரியா? பகவதः அதிசயிதம் தேஜஹா பிரசாதம் பரமானந்த ரூபத்தையா ஆஸ்வாதனீயதாம் ச பஷ்யந்தः தேவாः. பகவதः பகவானுடைய அதிசயிதம் தேஜக ரொம்ப அதிசயமான ஒரு தேஜஸ், பிரசாதம் அப்படின்னா அனுகிரகம் அருள், பரமானந்த ரூபத்தையா ரொம்ப ஒரு ஆனந்த ரூபமாக, ஆஸ்வாதனியதம் நியதாம் ச பஷ்யந்தக அத அந்த மாதிரி ஒரு பரமானந்த ரூபத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற ஆர் அதை அந்த மாதிரி அனுபவம் பண்ணணும் அப்படிங்கிறத பஷ்யந்தகா தேவாக பார்த்து கொண்டிருக்கின்ற தேவர்கள் நித்திய உதிதத்துவம் நித்திய ஏகரூபத்துவம் அபரிச்சின்னத்துவ ரூபம் ஆதித்யாதி வைலக்ஷண்யம் ச திருஷ்டுவா அந்யாதிருஷம் ஆதித்யாதி மேனிரே. சோ இவருக்கு வந்து நித்திய உதிதத்துவம், எப்பவுமே உதிச்சுட்டே இருக்கார், சூரியன் மாதிரி உதிச்சுட்டு செட் ஆயிடல. நித்திய ஏகரூபத்துவம், சந்திரன் போல தேஞ்சி தேஞ்சி வளரல, ஒரே ரூபம் அவருக்கு. அபரிச்சின்னத்துவ ரூபம் அப்படின்னு சொல்லும் பொழுது பரிச்சின்னம்னா இஸ் அ கன்ஃபைன்மெண்ட், அபரிச்சின்னம்னா ஒரு கன்ஃபைன்டு ஸ்டேட்ல இல்ல அவர். அப்படி இருக்கின்ற அவரை ஆதித்யாதி வைலட்சண்யம், ஆதித்யன் சந்திரன் அதுக்கப்புறம் சமுத்திரம், இந்த சமுத்திரம் அதாவது பாரம் இருக்கின்ற சமுத்திரங்கள், அதுலேருந்து வைலட்சண்யம்னா விலக்ஷணதா வேறு ஒரு ரூபமாக திருஷ்டுவா பார்த்துவிட்டு அந்யாதிருஷம் ஆதித்யாதி மேனிரே இவர் வந்து ஆதித்யன் சந்திரன் அப்புறம் அந்த சுதா சமுத்திரத்தை தவிர மேறுபட்டவர் அப்படின்னு நினைத்தார்கள். சரியா? இது கூட அழகா இருக்குல்ல, கற்பனை நல்லா இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. நானா தர்ம பலாத்து ஏகசைவ பகவதா பௌதா உல்லேகாத்து உல்லேக அலங்காரம். ஒத்தரையே வந்து பலவிதமா சொன்னார்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ராஜாவானவன் ஸ்திரீபிகி காமஹா அர்த்திபிகி, ஒரு ராஜாவை வந்து ஒரு ஸ்திரீயானவள் மன்மதனா பாக்குறா, யாச்சிக்க வரவா வந்து பெரிய தான தர்மியா பாக்குறா, ஸ்காலர்ஸ்லாம் அவனை பெரிய ஒரு வித்வானா பாக்குறா அப்படின்னு ஒருத்தனுக்கே பல ஆட்ரிபியூட்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் உல்லேக அலங்காரம்னு பேர். புரியுறதா? அதான் நானா தர்ம பலாத்து பலவிதமான தர்மம் அப்படிங்கிறது ஆட்ரிபியூட்ஸ்னு வச்சுக்கோங்க. அதனால ஏகசைவ பகவதா ஒரே பகவானுக்கு பௌதா உல்லேகாது பலவிதமான உல்லேகனம் பண்றதுனால இதுக்கு உல்லேக அலங்காரம்னு பேரு. அனபாயாதி விசேஷண பலேன ஆதித்யாதி வெதிரேக ஜாபனாத்து வெதிரேக அலங்காரக ச. சோ வந்து என்ன அப்படின்னா அனபாயாதி விசேஷண பலேன, அனபாயம் அப்புறம் அக்ஷயம் அப்புறம் அபாரம் அப்படிங்கிற மூணு விசேஷணங்களால, மூணு அட்ஜெக்டிவ்ஸ்னால ஆதித்யாதி வெதிரேக ஞாபனாது ஆதித்யன் சந்திரன் சந்திரன் அப்புறம் அமிர்த அம்போதி இதுல இருந்து ஒரு வெதிரேகம் ஒரு டிஃபரன்ஸை வந்து குறிக்கிறதுனால சொல்றதுனால இது வெதிரேக அலங்காரம். சரியா? அதான் ஜி நீங்க சொல்வேல் அந்த வத்திரேகானா இது மாதிரி அது, ஆனா இதோட இது கொஞ்சம் கூட அப்படி இருக்கும் மாதிரி பகவான் இதோட கூட அப்படின்னு சொன்னதுனால. ஆமா 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 சரி, இது வந்து வெதிரேக துவனி நீங்க சொல்ல முடியாது. ஏன்னா இங்க வந்து அலங்காரம்னு சொல்றதுக்கும் ஆதித்யன் இப்படி இருக்கான் ஆனா இவர் அப்படி இல்ல அப்படின்னு சொன்னா அது அலங்காரம். இது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கு. அதாவது ஆதித்யன் வந்து ஆதித்யன் ஒளி, ஆதித்யா பிரகாஷா, இவரும் ஒளிதான். ஆனா அவர் அஸ்தமயா அனஸ்தமயா அப்படின்னு இவர் பெட்டரா சொல்றா. இந்த மாதிரி எக்ஸ்பிளிசிட்டா இதுல ஆக்சுவலி பார்த்தெல்லாம் சொல்லல. அனபாயம் ஆதித்யம்னு சொல்லும் பொழுதே நமக்கு வந்து புரியறது, அவன் வந்து அபாய ஆதித்யா, இவர் அனபாய ஆதித்யா. அக்ஷயம் தாரகாதிபம்னு சொல்லும் பொழுது க்ஷயம் க்ஷயா தாரகாதிபா க்ஷயம் யாதி, இவர் அக்ஷயா அப்படின்னு நமக்கு வந்து புரியுறது. சோ இந்த பதங்கள் போடுறதுனாலேயே இது துவனியா தெரியல, ஏன்னா உங்களுக்கு வாச்சியார்த்தமே இண்டிகேட் பண்றது இல்லையா, இண்டிகேட்ஸ் தட் இததான் சொல்ல வராருங்க. அதனால நம்ம இதை வெதிரேக அலங்காரமாவே ஒத்துணுலாம், வெதிரேக துவனிலாம் வேண்டாங்க. அனபாயம் தம் ஆதித்யம் அக்ஷயம் தாரகாதிபம் அபாரம் அமிர்தாம்போதிம் அமன்யந்த திவௌகசா. அடுத்தது யாரா படிக்கிறீங்களா? ரமா மேடம் படிக்கிறீங்களா? अभयोदारहस्ताग्रम् अनघस्वागतस्मितम् अवेक्ष्य विबुधा देवम् अलभन्त दृशोः धनम्.
சோ பார்வையினுடைய திருஷோஹோ பலம் அலபந்த தேவாகா விபுதாகான்னா இங்க தேவாகான்னு அர்த்தம். விபுதாகான ஸ்காலர்ஸ்னு அர்த்தம். இங்க தேவாகா தேவர்கள் அலபந்த அடைந்தார்கள். எதை அடைந்தார்கள்? திருஷோஹோ பலம், அந்த அக்ஷ்ணோஹோ பலம் பார்வையினுடைய பலத்தை அடைந்தார்கள். அதாவது எனக்கு வந்து காது இன்னைக்கு கேட்டதுன்னு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா இவ்வளவு ஒரு நல்ல ஒரு இனிமையான ஒரு சங்கீதத்தை நான் கேட்டேன்னு சொல்றோம் இல்லையா? இன்னைக்கு ஏன்டா பகவான் எனக்கு காது கொடுத்தான்னு இருந்ததுன்னு பல நாள் சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி ஒரு ஒரு அபஸ்வரமான ஒரு கீதத்தை கேட்கணும்னு நமக்கு இருக்கேன்னு. அதே மாதிரி திருஷோஹோ பலம், திருஷோஹோ அப்படிங்கிறது அங்க இருக்கிற தேவர்கள் நிறைய பேர் இருக்கா. அப்படி இருக்கும்போது அக்ஷ்ணோஹோன்னு உங்களுக்கு வந்து த்விவச்சனத்துல போட முடியாது. அத்தனை கண்களும் பாக்குறதோனும் தேவர்களுக்கு 30 முக்கோடி தேவர்களுக்கு எத்தனை கண்கள்? இந்திரனுக்கே 1000 கண்கள்ங்கிறான். அவன் சஹசிராட்சா அவன். சோ வந்து அந்த மாதிரி இருக்கும்பொழுது திருஷோஹோ பலம்னு போடுறது என்ன அப்படின்னா, நம்ம ஜென்ரலி கரெக்டா தானே நம்ம கண்ணுனால பார்த்தோம் அப்படின்னு சொல்றோம். சம்ஸ்கிருதத்துல சொல்லும் பொழுதும் சரி, பாதாபியாம் கச்சா மகன் தான் சொல்றோமே தவிர பாதைஹி அப்படின்னு திருத்தியா பகுவச்சனம் போடுறதே கிடையாது நம்ம. சோ அதே மாதிரி இங்க வந்து திருஷோஹோ பலம் அப்படின்னுட்டு உங்களுக்கு வந்து த்விவச்சனம் போட்டிருக்கான், இத்தனை தேவர்கள் இருந்தாலும். சோ விபுதாகா திருஷோஹோ பலம் அலபந்த கண்ணனுடைய அந்த பலத்தை இந்த அலபந்த அடைந்தார்கள். எப்படி அப்படின்னா தேவம் அவேக்ஷிய பகவானை பார்த்துட்டோ, தேவம் அவேக்ஷிய பகவானை பார்த்துட்டோ கண்ணனுடைய இருப்பது, கண்ணு இருக்கிறதனுடைய பலனை இன்னைக்கு அடைந்தார்கள். எப்படிப்பட்ட தேவம்ங்கிறதுக்கு தான் 2 அட்ஜெக்டிவ். அபய உதார ஹஸ்த அக்ரம் அனக ஸ்வாகத ஸ்மிதம். சோ வந்து என்ன அப்படின்னா அபய முத்ரா அப்படிங்கறத அழிச்சுட்டு அத அஸ்தாகிர யுக்தம், அஸ்தத்தினுடைய அக்ரம் அப்படின்னா அக்ரபாகம்னா இங்க பாகம், அத எப்பவுமே அபயமுத்ராவோட இருக்கின்ற தேவம். அனக ஸ்வாகத ஸ்மிதம் அப்படின்னா அகம்னா பாப்பம்னு அர்த்தம், ஃபிளான்னு அர்த்தம். அனகா அப்படின்னாலே உங்களுக்கு ஃபிளாலெஸ்ன்னு அர்த்தம். பாப்பம் இல்ல, அனகா அத்புத சாரித்ரா வாஞ்சிதார்த்த பிரதாயினி இல்லையா லலிதா சஹஸ்ரநாமம். சோ அந்த மாதிரி அனக ஸ்வாகத ஸ்மிதம் அப்படின்னா கொஞ்சம் கூட யார் வந்து இவரை தர்சனம் பண்றாளோ தர்ஷன மாத்திரத்திலேயே அத்தனை பாபத்துக்கும் நாசமாயிடும். அப்படி இருக்கின்ற வச்சன ரூபம் மந்தஸ்மிதம். அந்த மாதிரி ஒரு வச்சன ரூபத்துல இருக்கின்ற ஒரு புன்சிரிப்போடு இருக்கின்ற தேவனை அவேக்ஷிய விபுதாகா அவேக்ஷிய திஷோஹோ பலம் அலவந்த. சரியா இருக்கா? அதான் விபுதாகா தேவாகா அபய உதார ஹஸ்த அக்ரம் அபயமுத்ரையா. இதுல வந்து தொதன்ய பாணிபியாம்ல சரணமே போறோம்னு முடிச்சுடுறார். தவ சரணம் ஏவன்னு போட்டு முடிச்சுட்டார். இங்க வந்து அபயமுத்ரையா அபயமுத்ரையினால் கியாத ரொம்ப பாப்புலராக இருக்கின்ற ஹஸ்தாகிர யுக்தம் ஹஸ்தத்தினுடைய அக்ரபாகத்தோட இருக்கின்ற தேவம் அப்படின்னா ஹஸ்தத்தினுடைய அக்ரபாகம்ங்கிறது இதானே, இது ஹஸ்தம், இதனுடைய அக்ரபாகம்ங்கிறது இதுதான். அந்த அக்ரபாகத்தோட எப்பயுமே இருக்கார் அப்படின்னா அபயமுத்ரையோட சதா சர்வகாலம் இருந்துட்டு இருக்கார். அப்படிதான் யுவர் பாப்புலர்லி நோன் ஃபார் இல்லையா? நீங்க சொன்னேனோ ஒரு கஜேந்திரனை காப்பாத்துற மாதிரி போகக்கூடாதா, எதுக்கு சண்டை போனோம்னு. அதனால பகவான் எப்பவுமே அபயமுத்ரைக்கு தான் இருப்பார். கை அபயமுத்ரையா கியாத ஹஸ்த அக்ர யுக்தம் அனக ஸ்வாகத ஸ்வ ஆகத ஸ்மிதம் தர்ஷன மாத்திரேன இவரை பார்த்த மாத்திரத்திலேயே பாப விநாசக ஸ்வ ஆகத வச்சன ஸ்வாகத வச்சன ரூபம் மந்தஸ்மிதவந்தம். இவரை பார்த்த மாத்திரத்திலேயே பாப விநாசகம் பாப்பத்தை அழிக்கக்கூடிய ஸ்வாகத வச்சன ரூபம், வாங்கோ ஸ்வாகதம்னா வெல்கம் அப்படிங்கிற வச்சன ரூபமாக எது இருந்தது அப்படின்னா மந்தஸ்மிதம், அவருடைய புன்சிரிப்பு, மந்தஹாசகா. சோ மந்தஸ்மிதவந்தம், அந்த மந்தஸ்மிதத்தை வைத்துக் கொண்டிருக்கின்ற தம் தேவன். மந்தஸ்மிதவான் வந்தம் மதுப்பு அங்கேயும் சரியா. மந்தஸ்மிதவந்தம் தேவம் பகவந்தம் அவேக்ஷிய பார்த்துவிட்டு விபுதாகா திருஷோஹோ பலம் அக்ஷ்ணோஹோ பலம் அலபந்த. சரியா இருக்கா? சோ அபயஹஸ்தம் துரித க்ஷயகிருது குஷல பரிப்ரஷ்ன ரூபம் ரூப மந்தஸ்மயவந்தம் பகவந்தம் அவைக்ஷிய தே தேவாக நேத்திர சக்தாபலம் அன்வபவனு. சோ வந்து என்ன அபயஹஸ்தத்தையும் துரிதம் அப்படின்னா கஷ்டம் பாபம், அந்த க்ஷயகிருத்து அந்த துரித க்ஷயத்தை செய்வது, துரித க்ஷயகிருத்து குஷல பரிப்ரஷ்ன ரூப, குஷலம் நீங்க நல்லா இருக்கா அப்படின்னு கேட்கிற அந்த ரூபமாக இருக்கின்ற மந்தஸ்மயவந்தம் புன்சிரிப்போட இருக்கின்ற பகவந்தம். அதாவது ஒருத்தர் ஆத்துக்குள்ள போகும்போதே அவ வந்து
அவ அவ சிரிச்சா அப்படின்னா நமக்கு ஒரு கேட்ட மாதிரியே இருக்கும். அவ வந்துட்டேளா, வாங்கோ அப்படின்னு சிரிக்காம சொன்னான்னு வச்சுக்கோங்களேன், வரவேண்டான்னு அர்த்தம் இல்லையா? சோ அதான் இங்க இங்க அவர் வார்த்தையால பேசல. அந்த மந்தஸ்மிதமே எப்படி இருந்தது அப்படின்னா குஷல பரிபிரஷ்னம் ரூபம். நல்லா இருக்கேடா அப்படின்னு கேட்கற மாதிரி வாங்கோ அப்படின்னு அப்படின்னு ஒரு ஒரு நாடு பண்ணோம்னு வச்சுக்கோங்க சிரிச்சுட்டு, ஆஹா கரெக்டா வீட்டுக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்னு நினைப்பா. வாங்கோ அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா தெரியாம வந்துட்டோம் போல இருக்குன்னு நினைப்போம் இல்லையா? அதனால இங்க வந்து துரித க்ஷயகிருத்து அப்படிங்கிறது பாபத்தை போக்கடிக்கக்கூடிய. அதுக்கப்புறம் க்ஷயம் கரோதி இது க்ஷயகிருத்து. சரியா? குஷலஸ்ய பரிபிரஷ்னம், குசல பரிபிரஷ்ன ரூப, அதுவே அந்த ரூபமாக இருக்கின்ற மந்தஸ்மயவந்தம், அந்த மந்தஸ்மிதத்தோட இருக்கின்ற பகவந்தம், பகவானை அவேக்ஷிய பார்த்துவிட்டு, தே தேவாகா அந்த தேவர்கள் நேத்திர சக்த நேத்திர சக்தாபலம் அனுபவன்னு இத்தனை நாளா கண்ணு இருக்கிறதுங்கிறனுடைய பலத்தை அனுபவிச்சா இல்லையா? அபய உதார ஹஸ்தாகிரம் அனகஸ்வாகத ஸ்மிதம் அவேக்ஷ விபுதாக தேவம் அலபந்த திருஷோ பலம். இன்னும் ஒரே ஒரு ஸ்லோகம், குட்டி ஸ்லோகம், இதையும் படிச்சு விடலாம். சரியா? நான் இந்த படிக்கட்டுமா? இந்த ஆ, உதாரங்கிறதுக்கு அவர் ஒண்ணுமே போடலையே. அபய உதார ஹஸ்தத்துக்கு அவர் போட முத்ரையான்னு சொல்லிவிட்டார், அவ்வளவுதான். இல்ல ஆமாம் ஆமா உதாரங்கிறதுக்கு ஒண்ணும் சொல்லல. ஆமா ஆமா. அப்புறம் இந்த மூக்க பஞ்சசதியில மந்தஸ்மித சதகம்னே ஒண்ணு தானே. ஆமா. லலிதா பஞ்சரத்னத்துல கூட உதாரம்னா மந்தஸ் உதாரம் தான் கியாத்தம் அகிலா. ஓ, உதாரம்னா நாட் உதார குணம் அந்த மாதிரி இல்லையா? கியாத்தம் கியாத்தம் அதான் கியாத்தம்னு போட்டிருக்கு. சரி. பகவான கூட கியாத்தனு தானாதான் தாத்தா கியாத்தா எல்லாம் சொல்றாரு பகவான. அடுத்த ஸ்லோகம் படிச்சிருங்க சசிகலா மேடம். நான் படிக்கிறேன். தஸ்மை விஜ்ஞாபயாமாசு விதிர்த்தார்த்தாய விதிர்த்தார்த்தாய நாக்கினः நிஹதா சேஷ தைத்யாய நிதானம் ஸ்வாகதே புனः. சோ வந்து என்ன, ஸ்வ ஆகதேஹே நிதானம் புனக விஜ்ஞாபயா மாசுகு, அதான் மெயின் சென்டென்ஸ். ஸ்வ ஆகதேஹே தங்களுடைய, ஸ்வஸ்ய ஆகதம் ஸ்வாகதம். சரியா? தங்களுடைய வருகையினுடைய நிதானம்னா காரணம்னு அர்த்தம். புனக மறுபடியும் விஜ்ஞாபயா மாசகு திருப்பி சொன்னா அப்படின்னா, ஏன் திருப்பி சொன்னா, இதானே ஃபர்ஸ்ட் டைம் வரேன், நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் அப்படின்னு சொல்றா தெரியுமா ஃபர்ஸ்ட் டைம் பேசும்போது. அப்படின்னா என்னன்னா, ஏற்கனவே பல இன்ஸ்டன்ஸ்ல நடந்திருக்கும் இதே விஷயம். அதேதான் இங்க. அவருக்கு வந்து என்ன வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவருக்கு தெரியாதா? தெரியும். அதுக்கப்புறம் அவர் இது வரைக்கும் ராட்சசால கொன்னதே கிடையாதா? கொன்னு இருக்கார். இருந்தாலும் இந்த விஷயத்தையே நாங்க திருப்பியும் சொல்ல போறோம். புரியுறதா? அதுதான் புனக நிவேதயா மாசு, மறுபடியும் கூறினார். இதுதான் இந்த ஆனந்த சாகர ஸ்தவம்னு நீலகண்ட தீட்சிதரனுடைய, நான் போன கிளாஸ் சொன்னேன்னு நினைக்கிறேன். ஆவேத்யதாம் அவிதிதம் கிம் அதாபி அனுக்தம் வக்தவ்யம் ஆந்தரருஜோ உபசமாய நாளம். உன்கிட்ட சொல்லணும்னு நான் நினைக்கிறேன், உனக்கு தெரியாதது கிடையாது, இருந்தாலும் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, நான் சொன்னா எனக்கு வந்து ஒரு 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 சாந்தவனை, நான் என்னையே என்ன கன்சோல் பண்ணிக்கிற மாதிரி. பகவான்கிட்ட இருந்து சில பேர் கோவில்ல புலம்பின்டே இருப்பா தெரியுமா, அவ என்ன இதை பண்ணிட்டா, இது ஆஸ் இஃப் பகவான் கேட்கற மாதிரி. அவ வந்து கேட்கறாரு நினைச்சுன்னுட்டும் அவ பேசிட்டு இருக்கா இல்லையா? யோமே கர்ப்பகதஸ்யாபி விற்த்திம் கல்விதவான் பிரபு சேஷவர்த்தி பிரதானாய சுப்த கிம்வா மிருதோ அதவா. எங்க வாத்தியார் எப்பவுமே சொல்லுவார், நம்ம கர்ப்பத்துல, அம்மாவோட கர்ப்பத்துல இருக்கும்போதே நம்மளை காப்பாத்துனது யாருன்னா பகவான். ஒழுங்கா வெளில வரணுமானோ. யோமே கர்ப்பகதஸ்யாபி விற்த்திம், விற்த்திம்னா ஆக்சுவலி அந்த கர்ப்பத்துக்குள்ள வரதே கர்ம வசாத்து தான். அந்த ஒரு 6 மாசம் இருந்து ஒரு குழந்தை போச்சுன்னா அதுக்கு கர்மா அவ்வளவுதான். 45 நாள் இருந்துட்டு போயிடுத்து ஒரு குழந்தை அப்படின்னா அது கர்மா அவ்வளவுதான், அது புண்ணியம் பண்ணிருக்கு இல்ல. சோ யோமே கர்ப்பகதஸ்யாபி விற்த்திம் கல்பிதவான் பிரபு சேஷவிருத்தி பிரதானாய சுப்த கிம்வா மிருதோ அதவா. தூங்கிட்டா இருக்கார் சுவாமி அப்படின்னா ஸ்ரீரங்கத்துல படுத்து இருக்கார். ஒரு லீலா லீலா தூக்கத்துக்குள்ள போயிட்டாருன்னா அப்பப்ப நம்ம சொல்லிக்கணும் இல்லையா? அதான். சோ வந்து இங்க என்ன, நாக்கினக தஸ்மை விஜ்ஞாபயா மாசுகு விதிதார்த்தாய நாக்கினக நிகத அசேஷ தைத்தியாய நிதானம் ஸ்வ ஆகதேஹே புனः. நாக்கினக நிகத அசேஷ தைத்தியாய விதிதார்த்தாய தஸ்மை ஸ்வாகதேஹே நிதானம் புனः விஜ்ஞாபயா மாசுகு. நாக்கினகன தேவாகான்னு அர்த்தம். நாக்கின்னு சப்தம். நாக்கினவு நாக்கினக. சோ வந்து அந்த தேவலோகத்துல இருக்கிறவான்னு அர்த்தம். நாக்கினக நிதானம் ஸ்வ ஆகதேஹே நிதானம் தஸ்மை
புனக விஜ்ஞாபயாமாசு. இந்த தேவர்கள் ஸ்வ ஆகதேகே தன்னுடைய வருகையினுடைய நிதானம் காரணத்தை தஸ்மை அந்த மகாவிஷ்ணுவுக்கு புனக மறுபடியும் விஜ்ஞாபயாமாசு கூறினார்கள். சரியா இருக்கா? நாகினஹா விஜ்ஞாபயாமாசு. இந்த தஸ்மைக்கு இந்த ரெண்டும் அட்ஜெக்டிவும் போறது. அந்த அப்படிப்பட்ட அவருக்கு கூறினார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது நிகத அசேஷ தைத்தியாய விதிதார்த்தாய. விதிதார்த்தம் அப்படின்னா அவருக்கு ஏற்கனவே தெரியும். எதுக்கு வந்திருக்காரு அவருக்கு தெரியாதா? பகவானுக்கு டெஃபினட்டா தெரியும். தெரிஞ்சாலும் உங்களுக்கு ஏற்கனவே நீங்க கேள்விப்பட்டிருப்பேள், இருந்தாலும் நான் சொல்றேன்னு சொல்றோமோ அந்த மாதிரி. விதிதார்த்தாய தஸ்மை விஜ்ஞாபயாமாசு. நிகத அசேஷ தைத்தியாய. நிகதம்னா கொல்லப்பட்ட, அசேஷம்னா சேஷம்னா மீதி இருக்குன்னு அர்த்தம். அசேஷம்னா அத்தனை ராட்சசர்களுடைய ஹந்தா யாருன்னா நீதான். அப்படி நிகதம் அசேஷ தைத்திய நிகதாக அசேஷ தைத்தியாக ஏன சக தஸ்மை நிகத அசேஷ தைத்தியாய தஸ்மை ஸ்வ ஆகதேஹே நிதானம் நாகினஹ புனக விஜ்ஞாபயாமாசு. மத்ஸ்யம் கூர்மம் வராகம் இந்த மாதிரி பல அவதாரத்துல ஒத்தொத்தரையா போட்டேள். இப்போ வந்து அடுத்தது ரெடியா இருங்கோ அப்படின்னு சொல்ல வரா. சரியா? அதான் நாக்கினஹன தேவாக நிகத அசேஷ தைத்தியாய சர்வ ராட்சச ஹந்திரே. ஹந்தா அந்திரே பித்ரே மாதிரி. விதிதார்த்தாய தேவ ஆகமன காரணம் ஸ்வதஹ ஏவ ஞாத்தவதே. ஞாத்தவான் ஞாத்தவதே தானாகவே அறிந்த பகவானுக்கு தஸ்மை புருஷோத்தமாய புனக ஸ்வ ஆகதேஹே ஸ்வ ஆகமனஸ்ய தன்னுடைய வருகையினுடைய நிதானம் காரணத்தை விஜ்ஞாபயா மாசுகு. மாசதுகு மாசுகு லிட்டில் அகாரம். சரியா? ஞா ஞாபயா மாசுகு. அப்புறம் நிவேதயா மாசுகுன்னு அர்த்தம். சர்வ ராட்சசஹந்திரே சர்வஜ்ஞாய புருஷோத்தமாய தேவாக ஸ்வ ஆகமன காரணம் புனக நிவேதயன்னு. சர்வ ராட்சசஹந்திரே சர்வேஷாம் ராட்சசானாம் ஹந்தா தஸ்மை ஹந்திரே சர்வஜ்ஞாய சர்வம் ஜானாதி இது சர்வஜ்ஞः தஸ்மை சர்வஜ்ஞாய புருஷோத்தமாய தேவாக அவருக்கு தேவர்கள் ஸ்வ ஆகமன காரணம் தன்னுடைய ஸ்வஸ்ய ஆகமனம் ஸ்வேஷாம் ஆகமனம் ஸ்வ ஆகமனம் ஆகமனஸ்ய காரணம் ஆகம காரணம் அதை புனக மறுபடியும் அவேதயத்து நீ உபசர்கம் நீ அவேதயன் தெரிவித்தார்கள். தஸ்மை விஜ்ஞாபயா மாசுகு விதிதார்த்தாய நாகினஹ நிகத அசேஷ தைத்தியாய நிதானம் ஸ்வ ஆகதேஹே புனக. நிறுத்திக்கலாமா?